அன்பான தோழமை நெஞ்சங்களே, உங்கள் எல்லோருக்கும் ஜீவானாவா சிந்தனை பள்ளியின் சார்பிலும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியின் சார்பிலும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 294வது மெய்நிகர் மேடை நிகழவிருக்கிறது. இந்த மேடையில் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியினுடைய தத்துவ உரையாடல் 58 நடக்க போகிறது. இன்றைய நிகழ்வில் இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்ற அண்ணன் முத்துமோனுடைய நூலை அடிப்படையாக வைத்து நடைபெறுகின்ற இந்த உரையாடல் அந்த நூலினுடைய அடிப்படையில் 13வது உரையாடலாக அமைகிறது. இந்த நிகழ்ச்சியிலே அருமை தம்பி ஜார்ஜ் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவார். அதே போல நம்முடைய அருமை தம்பி சந்திரசேகர் இசைப்பாடல் பாடவிருக்கிறார். இந்த நிகழ்வு என்பது நாம் தொடர்ச்சியாக நடத்தி வருகின்ற ஒரு நிகழ்வு. ஒரு வகையிலே நம்முடைய ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய இல்லை சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியினுடைய நடவடிக்கைகளை மேலும் அடர்த்தியாக ஆக்கி வருகின்ற ஒரு நிகழ்வு என்றே சொல்லலாம். ஏனென்றால் மிக காத்திரமாக இந்திய தத்துவம் பற்றி, தமிழின் தடங்களை பற்றி, தமிழில் இதுவரை வெளிவந்திராத ஒரு படைப்பு அண்ணன் முத்துமோனுடைய படைப்பு. அந்த படைப்பினுடைய ஒவ்வொரு பக்கமுமே நமக்கு புதிய புதிய வெளிச்சங்களை தரக்கூடிய, இந்திய துணை கண்டத்தினுடைய சமூகத்தை, அதனுடைய பண்பாட்டை, அதனுடைய தத்துவ வரலாற்றை எல்லாம் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே அந்த நூல் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மக்களுடைய பார்வையிலிருந்து அந்த நூல் பேசுகிறது. மக்கள், உழைக்கும் மக்கள், சமூகத்தினுடைய அடித்தட்டு மக்கள், விளிம்பு நிலை மக்கள் என்று சொல்லக்கூடிய நம்முடைய அந்த ஒரு மார்க்சிய பார்வையில் நின்று கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறது. எனவேதான் பொதுவாக தத்துவங்கள் என்று இந்திய தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த பொது புத்தியிலே சொல்லப்படக்கூடிய பல விஷயங்களை அண்ணன் முத்துமோனுடைய நூல் ஆங்காங்கே உடைத்து 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 போடுகிறது. அந்த வகையிலே மிக சிறப்பான ஒரு நூல் அது. அந்த நூலை மிக காத்திரமாக ஏற்றுக்கொண்டு அதை படித்து கற்றுணர்ந்து அருமை இளவல் தத்துவ பேராசிரியர் டெரன்ஸ் சாமுவேல் அவர்கள் நமக்கு இதை ஒரு தொடர் உரையாடலாக தந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு உரையாடலும் நடக்க நடக்க நமக்கான ஒரு தத்துவ தெளிவு வருகிறது. பொதுவாக மார்க்சிய தத்துவத்தை பேசக்கூடிய பல தோழர்களும் கூட இந்திய தத்துவம் என்ன பேசுகிறது என்பதை பற்றி அதிகம் அக்கறை கொள்ளாதவர்களாகவே இருந்து வருகிறார்கள் என்பதையும் நாம் அறிவோம். ஆனால் இந்திய தத்துவம், இந்தியாவினுடைய சிந்தனை மரபுகளை எல்லாம் அறியாமல் இந்த சமூகத்தில் வேற எந்த மாற்றங்களை செய்ய முடியும்? எனவே நமக்கு இது மிகவும் தேவை. மார்க்சியத்தை அறிந்த தோழர்கள், மார்க்சியத்தை கற்கக்கூடிய தோழர்களும் கூட இந்திய தத்துவத்தினுடைய அடிப்படைகள் எப்படி இருக்கின்றன, அது யார் சார்பாக இருக்கின்றன என்றெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் இந்திய தத்துவம் என்பது பொத்தாம்பொதுவான ஒன்றல்ல. அதற்குள்ளே 100 விதமான ஓட்டங்கள் இருக்கின்றன. அதெல்லாம் நமக்கு ஒரு உரையாடலாக தருவதில் வந்து நம்முடைய தம்பி டெரன்ஸ் சாமுவேலுடைய பணி மிகச் சிறப்பான ஒரு பணி. தொடர்ச்சியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நாளைக்கு நம்முடைய அணியிலும் சரி அல்லது தமிழகத்திலும் சரி இது ஒரு விவாதத்தை, ஒரு உரையாடலை நிச்சயமாக உருவாக்கிவிடும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளே நமக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தம்பி ஜார்ஜ் வருகிறார். அதே போல இசைப்பாடல் பாடுவதற்கும் தம்பி சந்திரசேகர். இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவதற்கு நம்முடைய தோழர் ரமணி அவர்கள் நம்முடைய கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாநில பொருளாளர், ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக நம்மோடு இசைந்து வரக்கூடியவர்கள். ஏனென்றால் ஜீவானாவா சிந்தனை பள்ளியிலும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளியிலும் என்ன செய்கிறோம் என்பதை உணர்ந்து நம்மோடு ஒரு சக பயணியாக பயணித்துக் கொண்டிருப்பவர்கள். எப்போது அழைத்தாலும் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய அந்த கடமையை, பொறுப்பை செவ்வனே நிறைவேற்றக்கூடிய அருமையான ஒரு தோழர். கோவை கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட பொறுப்பில் இருந்து கொண்டு
இந்த வயதிலும் ஒரு இளைஞனாக செயல்படக்கூடிய தன்மையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் சிறப்பாக செயல்படக்கூடிய மாவட்டங்களில் கோவை மாவட்டம் ஒன்று. ஏனென்றால் இப்போது அண்மையிலே செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள், குறிப்பாக நவீன நாடக முயற்சிகளை நம்முடைய கோவை மாவட்டம் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் தலைமை தாங்கி வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடியவர். கோவை மாநகரில் நடைபெறுகின்ற பெரும்பாலான நிகழ்ச்சிகளில் தோழர் ரமணி அவர்களுடைய பங்கு என்பது நிச்சயமாக இருக்கும். அது நம்முடைய இயக்கம் மட்டுமல்லாமல் பிற சகோதர இயக்கங்களிலும் கூட அதுபோல எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டு செயல்படக்கூடிய ஒரு அருமையான பண்பாட்டு செயல்பாட்டாளர், ஒரு மார்க்சிய சிந்தனையாளர். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குவது மிக பொருத்தமாக இருக்கும். அவரை இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி இந்த நிகழ்வை நடத்தி தரும்படி மிக்க அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மியூட்ல இருக்கு தோழர், மியூட்ல இருக்கு தோழர், மியூட்ல இருக்கிறீங்க தோழர் ரமணி. சரி, நன்றி தோழர் கங்கா அவர்களே. தமிழ்தாய் வாழ்த்து அருமை தோழர் ஜார்ஜ் அவர்கள். அன்பார்ந்த தோழர்களே, ஜீவா நாவா சிந்தனை பள்ளியினுடைய 294வது மெய்நிகர் மேடை நிகழ்வு இது. தத்துவ உரையாடலாக 13வது தத்துவ உரையாடலாக நிகழ இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் வெப்பக்ஸ் நேரலையிலும் முகநூல் நேரலையிலும் இணைந்திருக்கக்கூடிய எல்லா தோழர்களுக்கும் எல்லா பசங்களுமே டிகிரி முடிச்சுட்டு தெரிவித்துக் கொள்கின்றேன். இவன் வந்துட்டு அதை மாதிரி மோட்டிவேட் பண்ணுங்க. இப்ப எல்லா பசங்க எங்க ஆபீஸ்ல இருக்கிறவங்க எல்லாருடைய பசங்களும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தவும். நீராறும் கடலுடுத்த நிலமடைந்த கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி, வணக்கம். ரமணி. அடுத்து நம்முடைய தோழர் சந்திரசேகர் அவர்கள், நீடாமங்கலம் சந்திரசேகர் அவர்கள் தன்னுடைய இசைப்பாடலை பாடுவார்கள். அனைவருக்கும் 294வது மெய்நிகர் மேடையின் சார்பில் காலையில் அனைவரையும் வழங்குகிறேன். நிகழ்வில் தலைமை பொறுப்பேற்றிருக்கும் நமது மாநில பொருளாளர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய தத்துவ பேராசிரியர் டெரன்ஸ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும் எனது அன்பும் வாழ்த்தும். இப்பொழுது பழைய டாக்டர் கே குணசேகரன் அவர்கள் பாடிய பாடலை ஒன்று இந்த நேரத்திற்கு சரியாக இருக்கும் என்று நினைத்து நான் இதை பாடுகிறேன். 15 வருஷமாக என்னாத்த கண்டோம், பறக்க பறக்க பாடுபட்டு எதைத்தான் கண்டோம், நாம எதைத்தான் கண்டோம். 15 வருஷமாக என்னாத்த கண்டோம், பறக்க பறக்க பாடுபட்டு எதைத்தான் கண்டோம், நாம எதைத்தான் கண்டோம். தோட்டம் போட்ட துவர செடி தொங்க தொங்க காய்ச்சாலும் எங்க வீடு இடிஞ்சுதாங்க கிடக்குது. தோட்டம் போட்ட துவர செடி தொங்க தொங்க காய்ச்சாலும் எங்க வீடு இடிஞ்சுதாங்க கிடக்குது. அதை எண்ணி தாங்க ஏன் மனசும் வாடுது, அதை எண்ணி தாங்க ஏன் மனசும் வாடுது.
பாருக்குள்ளே பல கட்சி பாட்டாளிக்கு உழைப்பதாக பகல் வேஷம் எந்த நாளும் போடுது, பகல் வேஷம் எந்த நாளும் போடுது. நம்ம பரம்பரைக்கே கடன் சுமையே சேர்க்குது, நம்ம பரம்பரைக்கே கடன் சுமையே சேர்க்குது. 15 வருஷமாக என்னாத்த கண்டோம், பறக்க பறக்க பாடுபட்டு எதைத்தான் கண்டோம், நாம எதைத்தான் கண்டோம். தாய் குலத்தின் பெருமை காக்க மது கடைகள் இல்லை என தம்பட்டம் எங்கேனுமே அடிக்குது, தம்பட்டம் எங்கேனுமே அடிக்குது. ஆனா தாராளமா எல்லா அரசும் திறக்குது, ஆனா தாராளமா எல்லா அரசும் திறக்குது. ஓட்டு வாங்கி போன கூட்டம் வீட்டு பக்கம் வருவதில்லை, கோட்டையிலே பறக்கு கொடி கிளியாம பறக்குதுங்க, கோட்டையிலே பறக்கும் கொடி கிளியாம பறக்குதுங்க. கொஞ்சம் வயசு புள்ள கிழிஞ்ச சேலை உடுத்துதுங்க, கொஞ்சம் வயசு புள்ள கிழிஞ்ச சேலை உடுத்துதுங்க. 15 வருஷமாக என்னாத்த கண்டோம், பறக்க பறக்க பாடுபட்டு எதைத்தான் கண்டோம், நாம எதைத்தான் கண்டோம். பாட்டாளி கூட்டமெல்லாம் வார்தனிலே ஒன்னா சேர்ந்தாம், பாட்டாளி கூட்டமெல்லாம் பார்தனிலே ஒன்னா சேர்ந்தாம். கூட்டாளி ஆயிடுவார் கொஞ்சமுள்ள ஆபீசரும், கூட்டாளி ஆயிடுவார் கொஞ்சமுள்ள ஆபீசரும். ஆலை தொழிலாளியும் கூலி வேலை விவசாயியும் கூட்டாக சேர்ந்தாத்தான் கொடுமைக்கொரு முடிவும் உண்டு, கூட்டாக சேர்ந்தாத்தான் கொடுமைக்கொரு முடியுண்டு. ஒன்னா சேரணும் நாம ஒன்னா சேரணும், ஒன்னா சேரணும் நாம ஒன்னா சேரணும். மிக்க நன்றி. நன்றி தோழர் சந்திரசேகரன் அவர்களே. இந்த அருமையான தொடர் உரையாடலில் சிங்காரவேலர் தத்துவப்படியினுடைய 58வது உரையாடலாகவும் நம்முடைய அருமை தோழர் முனைவர் முத்துமோகனுடைய இந்திய தத்துவங்களும் தமிழின் தடங்களும் என்கின்ற ஒரு அற்புதமான ஒரு நூலினுடைய 13வது உரையாடலாகவும் நம்முடைய பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் இன்றைய தினம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பிலே ஒற்றையம் மொத்தத்துவம் சாதியம் என்கின்ற தலைப்பிலே நம்முடைய முத்துமோகனுடைய கருத்துக்களை அவர்கள் விளக்கி சொல்ல இருக்கின்றார்கள். இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களையும் வரவேற்கிறேன். சந்திரசேகரன் அவர் பாடினார் அந்த பாடல் கே.ஏ. குணசேகரன் அவர்களுடைய பாடலை. கே.ஏ. குணசேகரன் அவர்கள் ஒரு பெரிய நாட்டுப்புற பேராசிரியராக பாண்டிச்சேரியிலே அவர்கள் மிகச்சிறந்த பணியாற்றி அந்த நேரத்தில் நம்முடைய இயக்கத்திலும் அவர்கள் தொடர்பு கொண்டிருந்தார்கள். திருச்சியில் நடைபெற்ற மாநாட்டிலே அவர் பேசினார். பேசும்போது அவர் ஒரு வார்த்தையை சொன்னார், இது மாதிரி நான் இப்போ நல்லா சம்பாதிக்கிறேன், சமூகத்தில் ஒரு அந்தஸ்தோடு இருக்கிறேன், பாண்டிச்சேரியில் புதுவையில் இருக்கின்ற போது எனக்கு இருக்கக்கூடிய மரியாதை இதெல்லாம் தனிதான். ஆனாலும் கூட நான் பிறந்த அந்த கிராமத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த நேரத்திலே அங்கே அந்த சாதிய கட்டமைப்பு என்னை இன்னும் வேறு விதமாகத்தான் பார்க்கிறது. பல அந்த ஊரினுடைய பெரியவர்கள், பல உயர்குடி மக்கள் எல்லாம் முகத்தை திருப்பி கொள்ளுவார்கள் அல்லது என்னை அங்கீகரிக்க மாட்டார்கள். இவனெல்லாம் ஒரு பேராசிரியராகி பெரிய கல்லூரிக்கு போய் பாடம் நடத்த போயிட்டான் அப்படிங்கிற பார்வைதான் அவரிடத்துல இருந்தது என்று அவர் தன்னுடைய சாதியத்தினுடைய அந்த கொடுமையை பற்றி தன்னுடைய மேடையில் பேசும்போது சொன்னார். ஆகவே அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஒரு கலைஞர் பேராசிரியருடைய பாடலை சந்திரசேகர் அவர் பாடினார். இந்த தத்துவ உரையாடலுக்கும் இது பொருத்தமான ஒரு பாடலாகத்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன்.
இன்றைக்கு நம்மிடையே டெரன்ஸ் அவர்கள் பேசக்கூடிய அந்த தலைப்பில் பார்க்கும் பொழுது ஒரு சிறிய ஒரு பேராவாக ஒரு 4 பக்கங்கள் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாகத்தான் அது காணப்படுகிறது அந்த புத்தகத்தில். ஆனால் இன்றைக்கு நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் நாம் எப்படி எதிர்கொள்ளணும், எப்படி அதை சந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு வழித்தடத்தை, அதற்கான ஒரு பார்வையை, நமக்கு ஒரு புரிதலை தரக்கூடியதாக அந்த பகுதியானது அமைந்திருக்கிறது. ஏனென்றால் வழக்கமாக நம்முடைய மார்க்சியத்தினுடைய அடிப்படையில் நாம் இந்த சமூகம் ஒரு முதலாளித்துவ சமூகம் என்கின்ற முறையில் அது முதலாளித்துவ சுரண்டல், அது பொருளாதார அடிப்படையிலே, பொருள் உற்பத்தி அடிப்படையிலே நடைபெறுகிற பொழுது அதனால் மக்கள் எப்படி சுரண்டப்படுகின்றார்கள் என்கின்ற கொடுமையை பற்றி நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். அதற்காக இயக்கங்களை நடத்தி கொண்டிருக்கிறோம், தொழிற்சங்க இயக்கம் போன்றவற்றையெல்லாம். ஆனால் அந்த மேற்கத்திய சூழலில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தை போன்ற ஒரு சூழல் இந்திய சூழலில் இல்லை அப்படிங்கிறத மார்க்ஸே கூட அதை புரிந்து கொண்டு ஒரு ஆசிய உற்பத்தி முறை என்கின்ற ஒரு கோட்பாட்டை அவர்கள் தன்னுடைய ஆய்விலே தொடங்கி வைத்தார்கள். அங்கிருந்த பொருள் உற்பத்தி முறை மேற்கத்திய சமுதாயத்தில் இருந்த அடிமை முறையோ அந்த கிரேக்கத்தில் இருந்த முறைகளை போலவோ அங்கே இல்லை. அங்கே வேறு வகையான ஒரு ஊடகமான ஒரு சமூக அமைப்பு, மக்கள் ஒரு மூடப்பட்ட சமூகத்திலே அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தனி உடைமையினுடைய கூறுகள் அங்கே குறைவாக இருக்கின்றன, கூட்டு உழைப்பானது இருக்கிறது. சாதியத்தினுடைய அந்த பிரச்சனைகள் காரணமாக இந்த அவங்களுடைய சுரண்டலானது மறைக்கப்படுகிறது என்பதையெல்லாம் அந்த ஆசிய உற்பத்தி முறைகளை குறிப்பிட்டார்கள். அதை போல பல விஷயங்கள் நம்ம பொருளாதாரத்தை தாண்டிய பல விஷயங்கள் இந்த சமூகத்தில், இந்த முதலாளித்துவ சமூகத்தில் நம்மை கட்டுப்படுத்துகின்றன, ஆட்படுத்துகின்றன. இன்றைக்கு இருக்கிற நவீன அத்தனை ஊடகங்களும், அத்தனை அமைப்புகளும், கலாச்சார அமைப்புகள், பண்பாட்டு அமைப்புகள், திரை ஊடகம், பத்திரிகை துறை என்று சகலத்தையும் முதலாளித்துவம் கட்டுப்படுத்துகிறது. அதன் மூலமாக அந்த சுரண்டலானது நியாயப்படுத்தப்படுகிறது, சுரண்டலானது தொடர்கிறது. ஒன்றை ஒன்று பாதுகாத்து கொள்ளக்கூடிய அந்த அதைத்தான் ஒற்றை விஷமாக இந்த கோட்பாடானது சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சூழலிலே அதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், போராட்டங்கள் அனைத்து வடிவங்களிலும் நடத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே பொருளாதார போராட்டம் என்பதும் பண்பாட்டு போராட்டம் என்பதும் ஏக காலத்திலே நடத்த வேண்டிய ஒரு போராட்டமாக இருக்கிறது என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு அருமையான ஒரு பகுதி இந்த பகுதி. அது இந்திய நாட்டிலே நாம் பார்க்கணும். இப்போ திருப்பதி லட்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு பிரசாதம் அப்படிங்கிற பிரச்சனை எப்படி ஒரு பெரிய அரசியலாக்கப்படுகிறது. அது இது நாள் வரைக்கும் அதனுடைய விஷயத்தை அதில் மிருக கொழுப்பு இருக்குது அப்படிங்கிறது யாராவது மூலமாக எப்படியாவது வெளிவந்திருக்க முடியும். ஆனால் அது விஷயமானது தெரியவில்லை. ஆனால் இன்றைக்கி ஏதோ ஒரு பூனாவில் அது ஒரு ஆய்வுத்துறையில் ஆய்வு செய்து கண்டுபிடிக்கப்பட்டதாக சொல்லி இன்னைக்கு அது ஒரு பெரிய அரசியலுக்கான ஆயுதமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு இந்துத்துவத்தினுடைய பல வடிவங்களில் ஒன்றாக மக்களுடைய எண்ணங்களை அவங்களை திசை திருப்பக்கூடிய வகையில் அவர்கள் கொண்டு போகிறாங்க. ஆகவே எல்லா வகையான துறைகளிலும் இந்த சுரண்டலுக்கு எதிரான போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கிறது என்பதனை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக இது கருதுகிறேன். அந்த வகையில பேராசிரியர் முத்துமோகன் அவர்களுடைய அந்த நூல் நம்முடைய இயக்குனர் தோழர் கங்கா அவர்கள் சொல்லியபடி அற்புதமான ஒரு அனைத்து தத்துவங்களையும் அவர்கள் ஆராய்ந்து இந்திய சூழலுக்கான அதை பொருத்தி பார்த்து இந்த மண்ணிற்கு பொருத்தமான முறையிலே மார்க்சியத்தை செழுமைப்படுத்தி வளர்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்பதை சுட்டி காட்டி அவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த நூல் ஒரு அற்புதமான ஒரு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. அதனுடைய முக்கியமான ஒரு பகுதியை அருமை பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் இங்கே நமக்கு
விளக்குவதற்காக வந்திருக்கின்றார்களே, அவர்களை வருகவென்று தன்னுடைய கருத்துரையை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தோழர்கள் அனைவருக்கும் இனிய வாங்க தோழர். நல்ல ஒரு அற்புதமான ஒரு பாடல் சந்திரசேகரனுடையது. தோழருடைய அந்த பாடல்ல ரொம்ப அற்புதமா இன்றைய பகுதிக்கு, இன்று நாம் விவாதிக்க இருக்கிற அந்த பகுதிக்கும் கூட இந்த மொத்தத்துவம், ஒற்றை ஈயம் அப்படின்றதை எப்படி புரிந்து கொள்வது என்பதற்கான சில வரிகளும் கூட அதுல இருந்தது. ரொம்ப அற்புதமான ஒரு பாடல். தோழர் ரமணி அவர்கள் குறிப்பிட்டது போல கூட எப்படி இந்த மார்க்சியம் அப்படின்னு சொல்றது சாதியத்தை புரிந்து கொள்வதற்கு அல்லது இந்திய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு இன்னும் எப்படி அவற்றை விரிவுபடுத்தி புரிய வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் பேசினார்கள். ஏறக்குறைய அவங்க அந்த விஷயத்தை அந்த ஒரு பேராசிரியராக இருந்து அவர் சொந்த கிராமத்துக்கு போகும் பொழுது அவர் எப்படி அவமதிக்கப்படுகிறார், சாதி அப்படின்னு சொல்றார், பிறப்பு அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துல இருந்து எப்படி அவமதிக்கப்படுகிறார். அது சாதி என்பது பொருளாதாரம் மட்டும் செயல்படுகிறதா என்ன? அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது ஒரு பிஹேவியரல் அன்டச்சபிலிட்டி அப்படின்னு சொல்ற ஒண்ணு என்ன. தோழர் அந்த விஷயம் சொல்லும்போது எனக்கு பக்கம் என்னுடைய நினைவுகள் தான் வந்தது. என்னன்னா வந்தாலும் என்ன ஏத்து வரும்பொழுதும் கூட கண்டுக்காத மாதிரி போறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் என்ன. அதே மாதிரி உதாசீனப்படுத்தி விட்டு போறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த மாதிரியான நிறைய வகைகள்ல சாதி என்பது செயல்பட்டு வருகிறது. அது ஒரு பொருளாதார ஒரு விஷயமாக மட்டும் இல்லை. அது பண்பாட்டு தளத்துல அதுல நிறைய விதங்கள்ல இந்த அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை என்பது நிறைய விதங்கள்ல அது செயல்பட்டு வரும். அதுக்கான வடிவங்கள் நிறைய உண்டு, நிறைய கிடக்கும். அது பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. அது பொருளாதாரத்தோடு தொடர்புடைய விஷயம் என்றாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயம் மட்டும் அல்ல. அது பண்பாட்டின் வழியாக அது இயங்கி வருகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த விஷயத்தையும் தோழர் ரமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதுல எப்படி மார்க்ஸே மிக தெளிவாக இந்திய சமூக அமைப்பு குறித்த அந்த விஷயங்களுக்கு பேசும் பொழுது எப்படி அதை வேறுபடுத்தி பிற ஐரோப்பிய சமூகங்களிடமிருந்து வேறுபடுத்தி அதை புரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் கூட தோழர் ரமணி அவர்கள் பேசினாங்க. இப்ப நம்மளுக்கு இன்றைய தலைப்புல ஒற்றையம், மொத்தத்துவம், சாதியம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இத ஒரு மார்க்சிய ரீதியில் இன்றைய மார்க்சிய தத்துவ உரையாடல்கள் அதை சொல்றது இந்த புது மார்க்சியம் அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இந்த புது மார்க்சியம் அப்படின்னு சொல்றது மூலமாக அதை எப்படி இன்னும் தீவிரமாக புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை இந்த பகுதியின் இந்த இயல்ல முத்துமன் சார் விளக்கி இருக்கிறார்கள். இதுல முக்கியமானது எப்படி இந்த முதலாளித்துவம் குறித்த அந்த சிந்தனை மார்க்சிய மரபுகளுக்குள் எவ்வாறு மிக அற்புதமாக அதை விரித்து அந்தந்த காலகட்டத்தில் நிகழும் மாற்றங்களை எல்லாம் உட்கொண்டு அந்த தத்துவத்தை மார்க்சிய தத்துவம் என்பது மிகவும் செழுமைப்பட்டது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் கூட இந்த புத்தகத்தில் அவர்கள் முத்துமோகன் சார் எழுதியிருக்கிற இந்த இயல்ல இந்த பகுதியில கூட அது சொல்லுவாங்க. அதுபோல அந்த சாருடைய முக்கியமான ஒரு விஷயம் என்பது மார்க்சியம் என்பது மூலவர்களோடு முடிந்து விட்ட விஷயம் அல்ல அப்படின்னு சொல்றது. அது தொடர்ந்து எப்படி மார்க்சியம் பிற தத்துவ மரபுகளுடன் தொடர்ந்து உரையாடல் மேற்கொண்டு தன்னை தொடர்ந்து செழுமைப்படுத்தி கொண்டே வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றதும் கூட இந்த மார்க்சியத்தை ஒரு பரந்துபட்ட அளவில் அதை புரிந்து கொள்கின்ற நமக்கு புரிய வைக்க எத்தனிக்கின்ற ஒரு முக்கியமான விஷயத்தையும் கூட முத்துமோகன் சார் எழுத்துகளில் நாம் பார்க்க முடியும். ஆக இந்த விஷயம் மூலதனம் அப்படின்னு சொல்லி மார்க்ஸ் சொன்ன ஒரு விஷயம் எப்படி லெனின் அன்னை பேசும் பொழுது
ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்ற இன்னொரு ஒரு ஒரு வார்த்தையால் மூலதனத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயமாக இந்த ஏகாதிபத்தியம் என்ற ஒரு வார்த்தையை அவர் உபயோகித்தார் அப்படின்னு சொல்ற முதல் பகுதியில் அந்த விளக்கம் நமக்கு கிடைக்கிறது. என்ன மார்க்ஸை பொறுத்தமட்டில், ஐரோப்பிய சூழலை பொறுத்தமட்டில் மூலதனம் என்பது அது எப்படி வந்து உழைப்பை வந்து ஒரு பண்டமாக்கி அதனில் கிடைக்கின்ற உபரி மதிப்பை சுரண்டுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தில் இந்த மூலதனம் அப்படின்னு சொல்ற விஷயத்தை மார்க்ஸ் பேசியதையும், ஆனால் லெனின் அதை பேசும் பொழுது எவ்வாறு அதை ஏகாதிபத்தியம் என்று அதை என்ற வார்த்தையால் அதை குறிப்பிடும் பொழுது, ஏகாதிபத்தியம் என்பது எவ்வாறு இந்த உற்பத்தி முறையை கட்டுப்படுத்துகிறது, அது அந்தந்த தொழில் சார்ந்த விஷயமாக மட்டுமல்லாமல் அது வந்து ஒரு பினான்சியல் கேபிட்டல் அல்லது வங்கி, நிதி நிறுவனங்கள், என்ன சுரங்க தொழில் என்பவை, அதுபோல என்ன பிற நாடுகளை சந்தையாக்குதல், சந்தையை வந்து கட்டுப்படுத்துதல், எந்திர உற்பத்தி, இந்த மோனோபாலி, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களோடு மூலதனம் என்பது எவ்வாறு ஏகாதிபத்தியமாகவும் செயல்படுகிறது அப்படின்னு சொல்றது. இந்த ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம காலனியத்தோடும் கூட ஒப்பிட்டு நம்ம இதை பார்க்கலாம். ஆக எவ்வாறு வந்து அந்தந்த நாடுகளுக்குள்ளாகவே வந்து அந்த காலனியத்தை எந்த நாட்டை வந்து காலனித்துவப்படுத்துவது அப்படின்னு சொல்ற விஷயத்துல இருந்து எதை உற்பத்தி செய்து எந்த காலனிய சந்தைக்கு கொண்டு வருவது, இது மாதிரியான பல விஷயங்களை இந்த ஏகாதிபத்தியம் இந்த மூலதனம் முதலாளித்துவம் அப்படின்றது தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்ற இன்னொரு விஷயத்தை, இந்த விஷயங்கள் வந்து மார்க்ஸோடைய காலகட்டத்திலேயே இருந்தாலும் இது வந்து இன்னும் 3ஆம் உலக நாடுகள்ல இருந்து அல்லது கிழக்கு ஐரோப்பிய நாடுகள்ல இருந்து இந்த விஷயத்தை வந்து பார்க்கும் பொழுது லெனினுக்கு வந்து இது வந்து ஒரு ஏகாதிபத்தியமாக எவ்வாறு வந்து மூலதனம் என்பது, முதலாளித்துவம் என்பது செயல்படுகிறது என்பதை இன்னும் அப்பட்டமாக தெளிவாக இன்னும் புரிய முடிந்தது. அதை மார்க்ஸே அற்புதமாக அதை பேசியிருந்தாலும் கூட இந்த ஒரு ஏகாதிபத்தியம் என்ற ஒரு சொல்லாடல் மூலமாக எப்படி வந்து மூலதனமும் முதலாளித்துவமும் எவ்வாறு சுரண்டலை மேற்கொள்கின்றன, அந்தந்த தொழில் சார்ந்த முறை மட்டுமல்லாமல் அது வந்து பல்வேறு இடங்களை அதனுடைய கரங்கள் என்பது பல்வேறு தளங்களுக்கு வந்து சென்று எல்லாவற்றையும் வந்து சுரண்டல் அமைப்பாக அது எவ்வாறு மாற்றுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை லெனின் பேசுவதையும் நாம் பார்க்க முடியும். இந்த சூழல்ல தான் இதற்கு தொடர்ச்சியாக மேற்குலக அந்த மார்க்சியர்கள் இந்த மேற்குலக சமூகங்களில் தொடர்ந்து நிகழ்ந்து வரும் பலவிதமான புதிய பரிணாமங்களை குறித்த ஆய்வுகளை அவர்கள் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறார்கள். இத வெறுமனே வந்து மார்க்சியத்தை ஒரு டாக்மேட்டிக்கான ஒரு விஷயமாக மட்டும் அணுகாமல், ஒரு டாக்மாவாக பார்க்காமல், இன்றைய சூழல்ல வந்து இந்த முதலாளித்துவம் என்பது எவ்வாறு புதிய புதிய வடிவங்களை எடுக்கிறது, இன்றைய சமூக அமைப்பில் முதலாளித்துவம் எவ்வாறெல்லாம் செயல்படுகிறது, அது வெறுமனே வந்து பொருளாதார சக்தியாக மட்டும் செயல்படுகிறதா, அல்லது அது பொருளாதாரத்தில் வேரூன்றி பிற பண்பாட்டு கூறுகளையும் நாம் வந்து இன்னைக்கு சொல்ற மார்க்சிய அடிப்படையில் நம்ம பேசுகிற மேற்கட்டுமானங்களையும் அதை எவ்வாறு உற்பத்தி செய்கிறது, எவ்வாறு புதிய புதிய கருத்தியல்களை உற்பத்தி செய்கிறது, அந்த கருத்தியல்களின் மூலமாக உலகை எவ்வாறு உலகத்தையும் உலகின் பொருட்களையும் எவ்வாறு மறு கட்டமைப்பு செய்கின்றன, இது போன்ற விஷயங்கள் அனைத்தையுமே வந்து மேற்குலக மார்க்சியர்கள் அவர்களுடைய புதிய ஆய்வுகளின் மூலமாக இந்த புதிய புதிய சமூக அமைப்பின் புதிய புதிய பரிமாணங்களை குறித்து அவர்கள் பரிணாமங்கள் குறித்தும் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். அதுல முக்கியமாக நீங்க நிறைய பேரை நம்ம குறிப்பாக நம்ம பேச முடியும். அதுல வந்து நம்ம பிராங்க்ஃபர்ட் மார்க்சியம் அப்படின்றது, அதுக்கடுத்து பிரிட்டிஷ் மார்க்சியம்,
ஃப்ரெட்ரிக் ஜேம்சன், டெரி ஈகிள்டன் இவர்களுடைய அந்த விஷயங்கள், அமெரிக்க மார்க்சியம், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அந்தந்த சமூகங்கள்ல முதலாளித்துவம் எவ்வாறாக செயல்படுகிறது, அந்த சமூக அமைப்பில் எந்தெந்த பாதிப்புகளை உருவாக்குகின்றன, முதலாளித்துவம் உருவாக்குகிறது என்பது போன்ற நிறைய ஆய்வுகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் விளைவாக மிக மிக புதிய விஷயங்கள் நமக்கு மார்க்சிய ஆய்வுகளின் மூலமாக கிடைக்கின்றன. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த விஞ்ஞான தொழில்நுட்ப புரட்சி என்பது எவ்விதமாக சமூக அமைப்பை அல்லது உற்பத்தி முறையை பாதிக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். நம்ம மார்க்ஸே அதை குறித்து அதிகமாக அதை பேசியிருப்பார். எப்படி மிஷின்ஸ் வரும் பொழுது எப்படி லேபர் டைம் என்பது குறைகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதன் மூலமாக மார்க்ஸ் நினைச்சது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த உற்பத்திக்கான நேரம் குறையும் பொழுது உபரி நேரம் அல்லது லெஷர் டைம் என்பது அதிகமாகும். இதன் மூலமாக மனிதர்கள் அவர்களுடைய இந்த முழு மனிதர்களாக பல்வித திறமைகளை வளர்த்து கொண்டவர்களாக, உறங்கி கிடக்கின்ற மனித ஆற்றல்களை அவர்கள் புதுப்பிப்பவர்களாக எவ்வாறு மாற முடியும், அது எப்படி பொது உடைமை சமுதாயத்திற்கு அது இட்டு செல்லும் அப்படின்ற விஷயங்களை எல்லாம் மார்க்ஸ் பேசியிருப்பதை நாம் பார்க்க முடியும். ஆனா அதுக்கு அடுத்ததாக மார்க்ஸுமே பேசின இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது இந்த லேபர் டைம் குறைக்கும் பொழுது எவ்வாறு உற்பத்தி நேரம் அப்படின்னு சொல்றது குறையும் பொழுது தொடர்ந்து தொழிலாளர்கள் எவ்வாறு அதிகப்படியான உற்பத்திக்கான விஷயங்களாக அவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அது உற்பத்தி நேரம் குறையுது அப்படின்னு சொன்னா லெஷர் டைம் அதிகரிக்குது அப்படின்னு சொல்றதை விட இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, உற்பத்தி நேரம் குறையுது அப்படின்னு சொன்னா அதிகப்படியான வேலை பளுவை தொழிலாளர்கள் மீது ஏற்றுவது அப்படின்னு சொல்ற இன்னொரு விஷயமும் கூட சைட் பை சைடா நடக்கிறதையும் கூட பார்க்க முடியும். இது குறித்த ஆய்வுகளும் கூட நிறைய வந்திருக்கின்றன. எவ்வாறு வேலை பளு என்பது இது எந்திரங்கள் வந்த பின்பும் கூட தொழில் பளு என்பது, வேலை பளு என்பது எவ்வாறு இன்னும் அதிகரித்திருக்கின்றது இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு பின்பதாக அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க முடியும். நீங்க இத நம்ம அன்றாட வாழ்விலையும் கூட இத ரொம்ப தெளிவாக இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்து உணர முடியும். மற்றொரு புறம் இந்த விஞ்ஞான தொழில் புரட்சி மூலமாக உருவாகி இருக்கிற புதிய ஒரு அந்த விஞ்ஞான தொழில்நுட்ப வாதிகள், அவர்களுக்கும் இந்த உழைப்பில் நேரடியாக ஈடுபடுகின்ற அந்த தொழிலாளர்களுக்குமான வேறுபாடு என்பது எவ்வாறு அதிகரித்திருக்கிறது. இவர்களும் தொழிலாளர்கள் தான் அப்படின்னு சொன்னாலும் அந்த தொழிலாளர்களுக்கும் இந்த நேரடியாக உழைப்பில் ஈடுபடுகின்ற அந்த தொழிலாளர்களுக்குமான ஒயிட் காலர்ஸுக்கும் ப்ளூ காலர்ஸ் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்களும் கூட தொழிலாளர்களுக்கு இடையிலே கூட எவ்விதமான இந்த வேறுபாடுகள் என்பவை உருவாகி இருக்கின்றன. அது ஒட்டுமொத்த தொழிலாளர் சமூகமாக இல்லாமல் வர்க்கமாக இல்லாமல் அது எவ்வாறு உள்ளுக்குள்ளேயே நிறைய முரண்களை கொண்டதாகவும் வளர்கிறது இந்த தொழில்நுட்ப புரட்சிக்கு அப்புறமாக அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் கூட நாம் பார்க்க முடியும். இந்த விஷயத்த மார்க்ஸும் கூட அதிகமாக கேபிட்டல் வால்யூம் 3லயும் சரி, அதே போல அவருடைய கிரந்த்ரிஸ்லயும் கூட இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள், கிளாஸ் என்பது ரெண்டா, ஒரு ப்ராலெட்டேரியட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது ஒரு டாக்டர்ஸை எந்த இடத்துல வைக்கிறது, இந்த இன்டெலெக்சுவல்ஸை அவன் ஒரு 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 சமூக நிறுவனத்தின் கீழேயே அவன் வேலை பார்த்தாலும் அவனும் வேஜ் லேபர் தான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் அவன் எப்படி ஒரு இன்டெலெக்சுவல் அவருடைய பங்கு இந்த சமூகத்துல எந்த மாதிரி இருக்கு, அவர் நேரடி உழைப்பில் ஈடுபடுபவர்களுக்கும் அவர்களுக்குமான என்ன தொடர்பு, அல்லது இன்டெலெக்சுவல்ஸ் எப்படி தன்னைத்தானே ஒரு புது கிளாஸாக புது வர்க்கமாக தங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற நிறைய விஷயங்களையும் கூட மார்க்ஸ் பேசிய ஒரு விஷயம்தான். இந்த தொடர்ச்சியில தான் இந்த விஷயங்களை மார்க்ஸ் பேசிய இடங்கள்ல இருந்து தான் இந்த மற்ற ஆய்வுகள் எல்லாமே இன்னும் அதிகமாக
அந்தந்த இன்றைய சமூக அமைப்பை எப்படி இன்னும் அதிகமாக மார்க்சின் மூலமாக புரிந்து கொள்வது, மார்க்ஸை அடிப்படையாக வைத்து எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு விஷயங்களுக்குள்ளாக இந்த மேற்கத்திய மார்க்சியர்கள் வருகிறார்கள். அதுல குறிப்பாக இன்று இந்த இயலில் நாம் விவாதிக்க இருக்கிற அல்லது உரையாட இருக்கிற அந்த மார்க்சியர்கள் ஒன்று வந்து பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் ஆஃப் மார்க்சிசம் அல்லது பிராங்க்ஃபர்ட் மார்க்சியம் என்று அறியப்படுகிற அந்த தத்துவ பள்ளி, மற்றொரு புறம் இந்த ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் என்று அறியப்படுகிற அந்த புது மார்க்சியர். ரெண்டு பேரும் எந்த விதமான இன்றைய சமூக அமைப்பை குறித்து மார்க்சிய அடிப்படையில் அவர்கள் எவ்வாறு இந்த சமூகத்தை புரிந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த சமூக அமைப்பினுடைய பல்வேறு பரிமாணங்களையும் அவர்கள் எவ்வாறு புரிந்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்திலிருந்து தான் அந்த விஷயங்கள் நமக்கு சாதிய அமைப்பை இந்திய சமூகத்தில் புரிந்து கொள்வதற்கு உதவியாக இருக்குமா அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு உரையாடல் தான் இந்த பகுதி. அதுல முதலாவது இந்த இயல்ல வந்து சார் எடுத்து பேசுகிற ஒருவர் ஹெர்பர்ட் மார்க்யூஸ். இவருமே கூட வந்து பிராங்க்ஃபர்ட் மார்க்சிய பள்ளியை சார்ந்தவர் தான். அவர் எழுதிய முக்கியமான ஒரு புத்தகம் வந்து இந்த ஒன் டைமென்ஷனல் மேன் அப்படின்னு சொல்றது, ஒற்றைத்துவ மனிதன், ஒற்றையான ஒரு மனிதன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அது அவர் அந்த ஒன் டைமென்ஷனல் மேன்ல அவர் சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முதலாளி சமூகமே ஒரு ஒற்றைய பண்பு கொண்டது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அது என்ன ஒற்றைய பண்பு கொண்டது அப்படின்னு சொன்னா அது எப்படி? அது என்ன இதுல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த ஒன் டைமென்ஷனல் மேன்ல முக்கியமான ஒரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாளிய சமூகத்தினுடைய அந்த ஆளும் வர்க்கம் என்பது தனது எதிரிகளை தன்னகப்படுத்தி சீரணிக்கின்ற அந்த தன்மையை இப்போது மிக அதிகமாக வளர்த்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இத வந்து நம்ம இன்றைய சூழல்ல வந்து ரொம்ப இயல்பாக நம்ம இதை பார்க்க முடியும். மார்க்ஸ் சொன்ன ஒரு விஷயம்தான் என்னன்னா, இன்டெலெக்சுவல் கிளாஸ் வந்து எப்படி வந்து அந்த ரூலிங் கிளாஸுக்கு ஐடியாலஜிஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுற ஒரு வர்க்கமாகவும் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றது. அப்ப அந்த ஜஸ்டிஃபை பண்ற வர்க்கமாக இருக்கும் பொழுது அந்த ஆளும் வர்க்கத்தின் அங்கமாக இந்த இன்டெலெக்சுவல் கிளாஸும் மாறிடுது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் இந்த இன்டெலெக்சுவல்ஸ் குறித்த ஒரு மதிப்பீட்டை வைக்கும் பொழுது மார்க்ஸ் சொல்லுவதை நாம் பார்க்க முடியும். ஆனா இதை விரித்து ஹெர்பர்ட் மார்க்யூஸ் பேசும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்படி வந்து இந்த முதலாளிய சமூகம், அதனுடைய முதலாளி சமூகத்தின் ஆளும் வர்க்கம் வேறுபாடுகளை அல்லது தனக்கு எதிராக இருப்பவர்களையும் அவர்கள் தன்னகப்படுத்தி சீரணிக்கின்ற, அதை அவர்களையும் வந்து தனக்குள்ளாக உட்செரிக்கின்ற ஒரு விஷயத்தை இன்றைய முதலாளித்துவம் எப்படி வளர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு அரசியல் எல்லாம் ரொம்ப இயல்பாக இந்த விஷயங்கள்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம்தான். எல்லாரும் எழுதுற நிறைய கட்டுரைகள், அந்த விஷயங்கள்லாம் நிறைய ரிப்போர்ட்லாம் வந்திருக்கிற விஷயம்தான். எப்படி வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிபிஐ என்பது, இடி என்பது எவ்வாறு உபயோகப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றது குறித்த விமர்சனங்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிகிறது. இவைகள் மூலமாக எப்படி வந்து சிலர்லாம் கமெண்ட் கொடுத்தாங்க இல்லையா, அந்த வாஷிங் மிஷின் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பாக இதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஏன்னா இன்றைய அரசியல்ல வந்து நம்ம அரசியல் சார்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த விஷயங்கள்லாம் இந்திய சமூகத்துல ரொம்ப இயல்பாக நிறைய விஷயங்களாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். எவ்வாறு இந்த ஆளும் வர்க்கம் என்பது தனது வேறுபாடுகளை, தனது வேறுபட்டு நிற்பவர்களை அல்லது தனது எதிரிகளை எவ்வாறு சீரணித்துக் கொள்கிறது, எந்த விதமான அரசியல் தந்திரங்கள், உத்திகள் என்பவையெல்லாம் அவர்களுக்கு உபயோகப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்றது. இந்த விஷயத்தை தான் ஹெர்பர்ட் மார்க்யூஸ் வந்து இந்த உட்சரிக்கப்படுதல் அல்லது சீரணிக்கப்படுதல், அது வந்து முதலாளித்துவ சமூகத்தோடு இவர்களை வந்து உள்ளிழுப்பது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான்
ஒரு ஒற்றை சமூகமாக, ஒற்றை இயமாக முதலாளித்துவம் எவ்வாறு இந்திய சமூகத்தில் அல்லது மேற்கத்திய சமூகத்திலும் கூட, மேற்கத்திய சமூகங்களில் எவ்வாறு செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயமாகவும் நாம் பார்க்க முடியும். அதே போல அடுத்த இன்னொரு விஷயம் என்ன பேசுவார் அப்படின்னு சொன்னா, இந்த தொழிலாளர் போராட்டங்கள், கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுதும் கூட அவைகளை எதிர்கொண்டு எவ்வாறு அதை வீழ்த்துவது என்பதற்கான ஒரு பொட்டன்ஷியலை, ஒரு காம்பிட்டன்சியை இந்த முதலாளித்துவம் இன்று வளர்த்து வந்திருக்கிறது அப்படின்னு சொல்றது. ஒரு குறிப்பாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்ட்ரைக் அல்லது ஒரு பந்த் என்று வந்து தொழிலாளர்கள் கடைசி கட்டமாக அவர்களுடைய உரிமைகளுக்காக, கோரிக்கைகளுக்காக அவர்கள் வந்து முன்வைக்கும் பொழுது, அவர்கள் கோரிக்கைகள் சார்ந்து இந்த விஷயங்களை வந்து முன்வைக்கும் பொழுது இம்மிடியட்டாக அந்த கோர்ட்ல போயிட்டு உடனே ஒரு ஸ்டே ஆர்டர் ஒன்று வாங்குவாங்க. இது வந்து இந்த விஷயங்கள் என்னன்னா, இல்ல இது வந்து பொதுமக்களை பாதிக்கின்ற ஒரு விஷயம், அதனால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து செய்யக்கூடாதுன்னு நாங்க சொல்றோம், இது வந்து சட்ட ரீதியாக தப்பு அப்படின்னு சொல்லி இந்த விஷயங்களை, தொழிலாளர் போராட்டங்களை, கோரிக்கைகளை நீர்த்து போக செய்கிற அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய பிரச்சனைகளை வந்து அதை வந்து எப்படி இல்லாமல் செய்வது என்பதை ஒரு சமத்காரமாக அது செய்வது, ஒரு காம்பீட்டன்டாக, அது எந்த விதமான ஒரு என்ன சொல்றது, அத ஒரு அந்த அரசியல் அமைப்பு சூழலுக்குள்ளாக, அந்த பொருளாதார அமைப்பு சூழலுக்குள்ளாகவே அதனுடைய இயங்குகின்ற அந்த பிற அங்கங்கள், அந்த அரசியல் அங்கங்களாக இயங்கக்கூடிய அந்த அமைப்புகளை வைத்தே இவைகளை வந்து எப்படி வீழ்த்துவது, எப்படி எதிர்கொண்டு அவைகளை வந்து ஒன்றுமில்லாமல் செய்வது என்பது போன்ற சில முக்கியமான விஷயங்களையும் இன்றைய முதலாளித்துவம் ரொம்ப அற்புதமாக செய்து வந்திருக்கிறது. இந்த விஷயங்கள்லாம் வந்து மார்க்ஸுடைய காலகட்டத்துல வந்து ரொம்ப அப்பட்டமாக விஷயங்கள் இல்லை. ஆனாலும் இது வந்து தொடர்ந்து அந்த விஷயங்களை வந்து மார்க்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக, ரொம்ப கூர்மையாக அவதானித்து அந்த விஷயங்களை எல்லாம் பேசி இருக்கிறார் என்பதும் கூட உண்டு. ஆனால் இந்த ஒற்றை இயம் என்பது என்ன, ஒற்றைத்துவப்படுத்துதல் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இன்றைய மேற்கத்திய சமூகங்கள்ல ரொம்ப அற்புதமாக இந்த முதலாளித்துவம் மிக நேர்த்தியாக இந்த விஷயங்களை எல்லாம் செய்து வருகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை ஹெர்பர்ட் மார்க்யூஸ் பேசுவதை நாம் பார்க்க முடியும். ஆக இந்த சமூக மாற்றத்திற்கான இந்த விஷயங்கள் எல்லாமே மழுங்கடிக்கப்பட்டு அவை ஒரு முதலாளித்துவத்தின் ஒரு பாகமாகவோ அல்லது ஒரு பகுதியாகவோ இவைகள் எல்லாமே மாற்றப்படுகின்றன அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரியாக முதலாளித்துவம் செயல்படும் பொழுது ஒரு ஒற்றை இயத்தை, ஒன் டைமென்ஷனாலிட்டியை இது வந்து எப்படி வந்து உருவாக்குகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை ஹெர்பர்ட் மார்க்யூஸ் பேசுவதை நாம் பார்க்க முடியும். நம்ம இதுக்கு முந்தைய உரையாடல கூட ஒரு விஷயத்தை நம்ம பேசணும். நம்ம எப்படி வந்து பக்தி அப்படின்னு சொல்றது வந்து அன்று இந்த வேத மரபுகளுக்கு வெளியில் இருந்த அந்த விஷயங்களை எவ்வாறு வந்து சுவீகரித்து கொண்டு அதை திரும்பவும் வந்து புரோகிதத்துக்கு கீழாக ஆட்படுத்தி, வேத புரோகித மரபுக்கு கீழாக ஆட்படுத்தி, அதற்கு பின்பதாக அதற்கு இணைவான புராணங்களை எல்லாம் உருவாக்கி ஒரு ஒற்றைத்தன்மையை இந்த பக்திக்கு எப்படி உருவாக்கி கொடுத்தது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் பார்த்தோம். இந்த விஷயங்களை வந்து அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து ஹெர்பர்ட் மார்க்யூஸ் பேசின மேற்கத்திய சமூகங்களை வைத்து ஹெர்பர்ட் மார்க்யூஸ் பேசிய அந்த கருத்துக்களை இப்ப நம்ம வந்து இந்திய சமூகத்துல வந்து இந்த வேத மரபு அப்படின்னு சொல்றது எவ்வாறு இந்த ஒற்றைத்துவப்படுத்துகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தோடு ஒப்பிட்டு நம்ம அதை இந்திய சமூகத்தோடு நம்ம இதை புரிந்து ஒரு கம்பேரிட்டிவா அதை நம்ம செய்து பார்ப்போமானால் இன்னும் கூட நமக்கு இந்த அதிகப்படியான தெளிவுகள் நமக்கு ஒரு கோட்பாட்டு ரீதியாகவும் உருவாகுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாக உண்டு. அந்த இடத்துலதான் இந்த ஹெர்பர்ட் மார்க்யூஸ் குறித்த இந்த பகுதியில் முத்துவன் சாருடைய இந்த உரையாடல் என்பது மிக முக்கியத்துவம் படுகிறது. அடுத்ததாக சார் எடுக்கிற முக்கியமான இன்னொரு விஷயம், அது பிராங்க்ஃபர்ட் ஸ்கூல் மார்க்சியத்திலிருந்து வர்ற இன்னொரு இருவர். அவங்க 2 பேர் யாரு அப்படின்னு சொன்னா, மேக்ஸ் ஹொர்கேமர் அப்படின்னு சொல்றவரும் தியோடர் அடர்னோ என்று சொல்லுவார். இவர்கள் 2 பேருடைய இன்னொரு முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா,
அவர்கள் பேசிய அந்த கல்ச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான கான்செப்ட், ஒரு தியரிட்டிக்கல் பார்ட். அந்த கல்ச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, தொழில் முறையாக இந்த கலாச்சாரத்தை உற்பத்தி செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்ற விஷயம். இது அவங்க சொல்ற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, எந்த இடத்துல இருந்து இந்த கான்ட்ரடிக்ஷன், தொழில் முறையாக இந்த கலாச்சாரத்தை உற்பத்தி செய்கிறது, இந்த மூலதனம் என்பது உற்பத்தி செய்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை அவர்கள் பேசுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே வந்து மேற்கத்திய மரபுகள்ல உள்ள ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்பது, கலை இலக்கியம் ஆகியவற்றுக்கு ஒரு, அல்லது கலை இலக்கியவாதிகளுக்கு ஒரு படைப்பு சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். என்ன, இந்த அவர்களுக்கு இந்த படைப்பு சுதந்திரம் உண்டு அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏன்னா அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த இயல்பான அந்த சுதந்திரத்தை வந்து அவர்கள் உபயோகித்து கலைகளாகவும் இலக்கியங்களாகவும் என்ன அவர்கள் வந்து அந்த விஷயங்களை, அவர்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு சொல்ற ஒரு சுதந்திர தன்மை என்பது ஏற்கனவே இந்த ஐரோப்பிய மரபுகள்ல இருந்தது. ஆனால் இந்த படைப்பு சுதந்திரம் என்பது இப்போது மூலதனத்தின் மூலமாக, முதலாளித்துவத்தின் மூலமாக இது முற்றிலுமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை தியோடர் அடோர்னோவும் மேக்ஸ் ஓர்கைமரும் அவர்களுடைய அந்த கல்ச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்தில் அவர்கள் பேசுவார்கள். இதுல இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இத நம்ம வந்து எப்படி வந்து அதை பார்த்து புரிந்து கொள்வது, ஏன்னா இது எப்படி வந்து மூலதனத்தினால வந்து இந்த படைப்பு சுதந்திரம் என்பது முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம இயல்பாக இந்த விஷயங்கள்லாம் பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு 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 பப்ளிகேஷனுக்காக நம்ம போறோம் அப்படின்னு சொல்றோமானா, எனது இன்னைக்கு உள்ள சூழல்ல என்னன்னா, நம்ம வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு கவிதை தொகுப்பு எழுதி, அதுல கவிதை தொகுப்புல வந்து அதை பிரசுரிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட பதிப்பகத்தாரை அணுகிறோம் அப்படின்னு சொல்றோம்னா, ஒரு முக்கியமான பதிப்பகத்தார் அப்படின்னு அணுகிறோம் அப்படின்னு சொன்னா, முதல் முறையாக அவர்களுடைய வைக்கிற கேள்வி என்ன அப்படியாக இருக்கும்னா, இந்த கவிதை புத்தகத்தை நாங்கள் வெளியிடுவதனால் அதற்கான எங்களுக்கு கிடைக்கிற லாபம் என்ன, இத வந்து எந்த அளவுக்கு நீங்க மார்க்கெட் பண்ண முடியும், உங்களுக்கு ஃபேஸ்புக்ல ட்விட்டர்ல எத்தனை ஃபாலோவர்ஸ், எவ்வளவு பேர் உங்களுக்கு ஃபாலோ பண்றாங்க, அதெல்லாம் எங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும். அப்படின்னா தான் இந்த புஸ்தகம் வந்து விற்பனை ஆகும். அப்படி விற்பனையாகின்ற அந்த விஷயங்களை எல்லாம் கணக்கில் கொண்டுதான் நாங்க வந்து உங்களுடைய இலக்கியத்தையோ உங்களுடைய கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ நாங்கள் பதிப்பிப்போம் அப்படின்னு சொல்ற ரொம்ப இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் தான் இது இன்றைய சூழல்ல. என்ன, அப்ப வந்து இதுல வந்து படைப்பு சுதந்திரம் என்பது எங்க இருக்கிறது? படைப்பு சுதந்திரத்தை வந்து மூலதனம் எப்படி வந்து அதனுடைய விதிகளால் நிர்வகிக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை ஹெர்பர்ட் மார்க்யூஸும் தியோடர் அடோர்னோவும் பேசுவாங்க. ஆக என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த கலை, இலக்கியம், பண்பாடு ஆகியவை எப்படி மூலதனத்தினால உட்கொள்ளப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு அவை அனைத்துமே மூலதனத்தின் விதிகளாலேயே இயங்குகின்றன. மூலதனம் வந்து எது வந்து ப்ராஃபிட்டபிள் அப்படின்னு சொல்லி நினைக்குதோ அந்த விஷயங்களை மட்டும்தான் கலை இலக்கிய வடிவங்களாகவே ஏற்றுக்கொள்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு வந்து பிரைம் டைம் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் நம்ம நியூஸ் சேனல்ஸ்ல ரொம்ப அதிகமா இருக்கும். பிரைம் டைம்ல வந்து எது வந்து செல்லுபடி ஆகும், எந்த அளவுக்கு வந்து இந்த பிரைம் டைம்ல இந்த ப்ரோக்ராமை வைப்பதனால டிஆர்பி வந்து எந்த அளவுக்கு எங்களுக்கு உயரும், அதன் மூலமாக வியூவர்ஷிப் உயர்வதன் மூலமாக எந்த அளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் மூலமாக எங்களுக்கு காசு சேரும். ஆக இதுல கலை என்பது என்ன இருக்கிறது, கலை உணர்ச்சி என்பது எங்க இருக்கிறது? இது எல்லாமே வந்து கலை, இலக்கியம் இவை அனைத்துமே கூட மூலதனத்தால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. அந்த மூலதனத்தினுடைய விதிகளாலேயே வந்து கலை, இலக்கியம் என்பதும் கூட நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை மேக்ஸ் ஒர்க்கைமரும் தியோடர் அடோர்னோவும் அவர்களுடைய அந்த கல்ச்சர் இண்டஸ்ட்ரி, தொழில் முறையிலான கலாச்சார உற்பத்தி அப்படின்னு சொல்ற அந்த
புத்தகத்தின் மூலமாக. அந்த முதல்ல வந்து அவர்கள் வந்து ஒரு கட்டுரையாக மட்டும், அது ஒரு கட்டுரையாக அவருடைய அந்த டயலக்டிக்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட் என்ற அந்த புத்தகத்துல முதல்ல வந்தது. அதை தொடர்ந்து வந்து திரும்ப வந்து தியோடர் அடர்னோ இது குறித்து இன்னும் அதிகமாக பேச ஆரம்பித்தார். இதுல இன்னும் அதுக்கு கடைசியில வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து கல்ச்சர் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்ற இன்னொரு புத்தகமே வந்து அவருடைய கலெக்ஷன் ஆஃப் ஆர்டிகல்ஸ் எல்லாம் சேர்த்து அது ஒரு வெளிவந்தது. கல்ச்சர் இண்டஸ்ட்ரி அந்த டயலக்டிக்ஸ் ஆஃப் என்லைட்டன்மெண்ட்டுக்கு பின்பு வெளியிட்டப்பட்ட பிற கட்டுரைகளை எல்லாம் இணைத்து அது ஒரு புத்தகமாக வெளிவந்தது. அந்த புத்தகத்துல வந்து ஃப்ராய்டு, மார்க்ஸ் எல்லாவற்றையும் அவர் வந்து உபயோகித்து இதுல வந்து எப்படி வந்து கல்ச்சர் இண்டஸ்ட்ரி என்பது ஒரு மெஜாரிட்டேரியனிசத்துக்கும் வந்து லீட் பண்ணுது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் அது பேசியிருப்பார். இந்த மெஜாரிட்டேரியனிசம் வந்து எப்படி வந்து பாசிசமாக உருவகிக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த ஃப்ராய்டை வச்சு, ஃப்ராய்டினுடைய அந்த உளவியல் பகுப்பாய்வை வைத்து இதை அந்த இடத்துக்கும் அதை நீட்டித்து செல்வார். அது ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஸ்டடி. தோழர்கள் அந்த விஷயங்களை எல்லாம் கூட படிக்கலாம். இதெல்லாம் வந்து இன்றைய சூழல்ல இந்திய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு நமக்கு மிகவும் தேவையான ஒரு விஷயங்களாகவே இந்த நூல்கள் எல்லாமே இருக்கின்றன. ஹெர்பர்ட் மார்க்யூஸ் எடுத்துக்கலாம், அல்லது தோடர் அடர்னோவை எடுத்துக்கிட்டோம். இவைகளை வந்து புரட்டுவாதி, புரட்டல்வாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடது கையால தள்ளி விட்டு போற அந்த பழக்கம் கூட நம்மளுக்கு நிறைய நம்ம பார்க்க முடிகிறது மார்க்சியர்கள்கிட்ட. இதெல்லாம் விட்டுட்டு நம்ம தொடர்ந்து இந்த விஷயங்களை தொடர்ந்து படிப்பதன் மூலமாக அவர்கள் சரியா தப்பா, இந்திய சூழலுக்கு அவர்களுடைய சொன்ன விஷயங்கள் பொருந்தி போகிறதா இல்லையா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்துல வந்து நம்ம இது பண்றதுக்கு நம்ம இவர்களுடைய முக்கியமான இந்த ஒர்க்ஸை நம்ம படிக்கிறது அப்படின்னு சொல்றது கொஞ்சம் நம்மளுக்கு உதவிகரமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதே போல இன்னொரு விஷயம் வந்து அடுத்த கட்டமாக தியோடர் அடர்னோவும் மார்க்ஸ் ஒர்க்கையும் பேசுகிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பத்திரிகைகள், பதிப்பகங்கள், திரைப்படம், தொலைக்காட்சி, ரேடியோ இவைகள் எல்லாமே வந்து முதலாளித்துவ கட்டுப்பாட்டில் இயங்குகின்ற இந்த தொழிற்சாலைகளாக மாறிவிட்டன. அப்ப முதலாளித்துவ கட்டுப்பாட்டில் இயங்குகிற தொழிற்சாலைகளாக மாறும் பொழுது இந்த இடங்களிலிருந்து உற்பத்தி ஆகிற இந்த கலை இலக்கிய அந்த விஷயங்கள் என்பவை எவ்வாறு அந்த முதலாளித்துவ விதிகளால் அல்லது மூலதனத்தால் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இது. ஆக இது மட்டுமல்லாமல் இப்ப இந்த பதிப்பகம், திரைப்படம், தொலைக்காட்சி இவைகள் எல்லாமே வந்து மூலதனத்தால வந்து உட்கொள்ளப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது இங்க நடக்கிற இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கலாச்சாரம் என்பதும் கூட மூலதனத்தால் ஊடுருவப்பட்டு விட்டது. அதற்கான ஒரு வியாதி கிடையாது. இது ஏற்கனவே வந்து கலை இலக்கியங்களுக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு பண்பு என்பது என்ன அப்படின்னு சொன்னா, அன்றைய சூழலில் இருக்கின்ற ஆளும் வர்க்கத்தை கேள்வி கேட்பதற்கான ஒரு உத்தியாக இந்த கலை இலக்கியம் என்பவையெல்லாம் பயன்படுத்தப்பட்டன. மக்களினுடைய பொது புத்திகளை அவைகள் கேள்விக்குட்படுத்துகின்ற விஷயங்களாக, கேள்விக்கு உட்படுத்துவையாக, கேள்விக்கு உட்படுத்த வைக்கின்ற விஷயங்களாக இந்த கலை இலக்கிய வடிவங்கள் எல்லாமே ஒரு காலத்துல இருந்தன. ஒரு பாட்டு பாடும் பொழுது இந்த பாட்டில் உள்ள அந்த ஆளும் வர்க்க எதிர்ப்பு குரல் என்பது எவ்வாறு நம்ம வந்து பொது புத்தியை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அந்த பொது புத்திக்கு மாறான விஷயங்களை சிந்திக்க தூண்டுகின்ற விஷயங்களாக இந்த கலை இலக்கிய வடிவங்கள் எல்லாமே வந்து ஒரு காலகட்டத்துல இருக்கின்றன. அது மாதிரியான கலை இலக்கியங்கள் எல்லாமே இன்றும் இருக்கின்றன. ஆனால் இந்த திரைப்படம், தொலைக்காட்சி, ரேடியோ, பதிப்பகம், இந்த பத்திரிகைகள் இவையெல்லாம் வரும் பொழுது எவ்வாறு இந்த மூலதனத்தினுடைய விஷயங்கள் கலாச்சார விஷயங்களை எவ்வாறாக பாதித்து அவைகளுடைய இந்த எதிர்ப்பு குரலை எவ்வாறு நசுக்கி அந்த ஆளும் வர்க்கத்திற்கு எதிரான எதிர்ப்பு குரலை நசுக்குவது, பொது புத்திக்கு எதிரான கேள்விக்கு உட்படுத்துகின்ற விஷயங்களை ஒடுக்குவது, இந்த மாதிரியான விஷயங்களை எவ்வாறு இந்த மூலதனம் கலாச்சாரத்தின் மீது ஏவி விட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. இதன் மூலமாக மூலதனம் என்பது எவ்வாறு தொடர்ந்து திடப்பட்டு கொண்டே வருகிறது. இந்த மூலதன உற்பத்தி என்பது நான் ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான்.
இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றதெல்லாம் தெரியாது. என்ன எனக்கு இது இது அதை நான் தொடர்ந்து நீங்க தோழர்கள் அதை கவனித்து பார்க்கலாம். இந்த ஒரு ஒரு விஷயம் நாம் கேள்விப்பட்டது, இது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. ஆனா ஒரு குறிப்பிட்ட தொலைக்காட்சியினுடைய ஒரு நிறுவனர் வந்து ஒரு கல்வி நிறுவனத்தை நடத்துவதனால என்ன அதுல வந்து கல்வி நிறுவனங்கள்ல நடக்கிற போராட்டங்கள் வந்து அந்த ஊடகத்துல வந்து வெளியே வராது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து இந்த எந்த செய்திகளை வந்து வருவது, எந்த செய்திகள் வந்து வரவிடாமல் தடுப்பது, என்ன இதன் மூலமாக இந்த மூலதனத்தை வந்து தொடர்ந்து பாதுகாப்பது, என்ன தனது மூலதன அந்த விருப்பங்களை, மூலதன இன்ட்ரெஸ்ட்களை வந்து எப்படி கேபிட்டல் இன்ட்ரெஸ்டை எப்படி வந்து பாதுகாத்துக் கொள்வது, தற்காத்துக் கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே பண்ற விஷயங்கள். இன்னைக்கும் கூட வந்து எதற்கு வந்து முதலாளிகள் வந்து ஊடகத்துறையில வந்து இந்த அளவுக்கு ஆதிக்கம் செலுத்த விரும்புகிறார்கள், ஏன் வந்து ஊடகங்களை எல்லாம் அவர்கள் வந்து வாங்குகிறார்கள், அது இந்த ஸ்டார் டிவி அப்படின்ற இடத்துல இருந்து, ராபர்ட் முர்டோக் இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து அரசு கண்ட்ரோல்ல வந்து எப்படி பாசிஸ்ட் நாசிசம் சூழல்ல வந்து எப்படி அரசு வந்து எவ்வாறு இரும்பு கரம் கொண்டு அந்த எந்த விஷயங்கள் ரேடியோவில் வந்து ஒளிபரப்பப்படணும், மக்களை வந்து எந்த விதமும் சிந்திக்க விடாமல் இருப்பதற்காக தொடர்ந்து வந்து அவர்கள் விருப்பப்படுகிற அந்த பாடல்களை மட்டும் வந்து தொடர்ந்து வந்து ஒளிபரப்புவது, என்ன இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தொடர்ந்து நாசிச ஜெர்மனியில கூட எவ்வாறு செயல்பட்டன, கோயபல்ஸ் வந்து எவ்வாறு வந்து இந்த ஊடகங்களை வந்து எப்படி அரசு கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஆனா இன்றைய சூழல்ல வந்து மூலதன கட்டுப்பாட்டுல வந்து எப்படி வந்து அரசியல் பொருளாதார அந்த இடத்துல வந்து எப்படி மூலதன கட்டுப்பாட்டுக்குள்ளாக இவைகள் வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இவைகளை எல்லாமே வந்து இந்த கல்ச்சர் இண்டஸ்ட்ரி, தொழில்முறை கலாச்சார உற்பத்தி என்று சொல்லுகிற அந்த விஷயங்களை எடுத்து பேசிய தியோடர் அடோர்னோவும் மேக்ஸ் ஒர்க்ஹெய்மரும் இந்த விஷயங்களை அவர்கள் பேசுகிறார்கள். ஆக மூலதனம் என்பது வெறுமனே அது தொழில் சார்ந்த அல்லது உற்பத்தி சார்ந்த பொருள் உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் கலாச்சார உற்பத்தி சார்ந்த இடங்களுக்குள்ளாக தங்களுடைய கால்களை மிக ஆழமாக வைத்திருக்கிறார்கள். அவைகளை வந்து ரொம்ப பற்றி படர்ந்து அவைகளை பிடித்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய ஆக்டோபஸ் கரங்களின் மூலமாக அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இந்த அடோர்னோவும் ஹோர்க்ஹெய்மரும் பேசுகிறாங்க. இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அவங்க சொல்றது இன்னும் கூட நம்மளுக்கு இன்னும் நமக்கு கொஞ்சம் தெளிவுகளை உருவாக்குவதாக இருக்கும். என்ன அப்படின்னு சொல்றா, இந்த நம்ம நினைக்கிற அந்த ஃபேமிலி அப்படின்னு சொல்றது, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்றது, அதே போல நமக்கு ரெக்ரியேஷன் கிளப்ஸ் அப்படின்னு சொல்றது, அல்லது என்டர்டெயின்மெண்ட் ஸ்பாட்ஸ் அப்படின்னு சொல்றது, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னு சொல்றது, இவைகள் எல்லாமே கூட எவ்வாறு இவைகளின் மூலமாக மக்கள் எவ்வாறு சுரண்டப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றது, அல்லது அந்த பொருளாதார சுரண்டலுக்கு உள்ளாக மக்கள் வரும் பொழுது அதற்காக அவர்கள் எவ்வாறு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்கள் ஆயத்தப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்றது. ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லலாம்னா, இதை எப்படி புரிந்து கொள்றது அப்படின்னு சொன்னோம்னா, இன்னைக்கு வந்து ஐடி இண்டஸ்ட்ரியில உள்ளவங்க எல்லாம் நிறைய தெரிந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அவங்களுக்கான ஒரு பெரிய ஒரு பார்ட்டி ஒண்ணு இருக்கும். அந்த பார்ட்டி என்பது ஒரு லாவிஷான ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ஸ், அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலா, ஒரு ஸ்விம்மிங் பூல் உள்ள இடமா, நிறைய வந்து அவர்களுடைய கேளிக்கைகளுக்கான இடமாக, மிக கேளிக்கை விருப்பங்களை வந்து நிறைவுபடுத்துகிற இடங்களாக அந்த இடங்கள் எல்லாமே இருக்கும். அப்ப இந்த ப்ராஜெக்ட் முடிஞ்ச உடனே அந்த டீமே வந்து அப்படியே அங்க கொண்டு போய் அவங்கள வந்து நீங்க ரொம்ப அற்புதமா வேலை பார்த்துட்டீங்க, நீங்க வந்து உங்களுக்கு எல்லாமே நீங்க வந்து ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்றது வந்து ஏதோ இவர்கள் தொழிலாளர்கள் மேல ரொம்ப அக்கறை கொண்டு அவர்கள் செய்யறாங்க அப்படின்னு சொல்ற விஷயமாக இது எப்படி இந்த மாதிரியான விஷயமாக இது வந்து பரப்பப்படும். ஆனா உண்மையில நடக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, இவன் வந்து டயர்ட் ஆயிட்டான், அடுத்து ஒர்க் பண்ண முடியாது, இவனை 2 நாளைக்கு வந்து அங்க கொண்டு போய் இவனுக்கு வந்து எல்லாத்தையும் அவனுக்கு ஃப்ரீ ஆக்கி விட்டு திரும்ப வந்து அடுத்த ஒர்க்குக்காக அவனை ரெடி பண்றது. இதுதான் வந்து நடக்கிறது. எப்படின்னா மூலதனம் இவ்வாறு சுரண்டலுக்கு தொடர்ந்து மக்களை வந்து ஆயத்தப்படுத்துகிறது. வீடுல வந்து எப்படி வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்ற இடத்துக்குள்ள வரும்பொழுது அதை தொடர்ந்து எப்படி அது வந்து தொடர்ந்து வந்து அந்த சுரண்டலுக்கு ஆயத்தப்படுத்துகிற விஷயமாக மாத்துறது.
நிறைய விஷயங்கள் இந்த வீடுல நம்ம தொடர்ந்து நடக்கிற இந்த கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா புரியும். என்ன, வேலைன்னா அப்படித்தான்ப்பா இருக்கும், இதெல்லாம் சும்மா ரொம்ப பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள் ரொம்ப இயல்பா அதை சொல்லுவாங்க அது எல்லாருமே. என்ன, அதே மாதிரி என்ன, ஒரு ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தகப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெண்ணு வந்து இல்ல அந்த போன இடத்துல வந்து எனக்கு இப்படி அவங்க வந்து கொடுமைகள் இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது எல்லாம் இந்த உலகத்துல இருக்கும், நீ தான் கொஞ்சம் சகிச்சு போகணும் அப்படின்னு சொல்ற விஷயங்கள். இந்த பண்பாட்டு இது கல்வி கூடங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, சிலபஸ் வந்து யாரை படிக்கிறது, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யார் படிக்கணும், எந்தெந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், யாரை வந்து தெரியக்கூடாது. ஏன்னா இதுல வந்து மார்க்ஸ், அம்பேத்கர், ஃபூலே, பெரியார் இந்த மாதிரியான எந்த சமூகத்தை கேள்விக்குள்ளாக்குகிற அல்லது இந்த சாதி அமைப்பை கேள்விக்குள்ளாக்கிய எந்த ஒரு விதமான மனிதர்களுடைய ஒரு என்ன அந்த அவர்களுடைய விஷயங்களே வந்து சிலபஸ்ல இருக்காது. எல்லாமே வந்து இந்த முதலாளித்துவத்தை வந்து கட்டி பேசிய இந்த மனிதர்களுடைய விஷயங்கள் அனைத்துமே இந்த சிலபஸ்க்குள்ள கிடக்கும். ஒரு பிலாசபி சிலபஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்தியன் பிலாசபி அப்படின்னு பேசிட்டு அதுக்குள்ள வந்து ஃபுல்லாவே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா மீமாம்சம் யாருன்னா புரோகித மக்கள். புரோகித தத்துவத்தை வந்து நீ வந்து எப்படி சிலபஸுக்குள்ள ஏன் வைக்கணும்? இன்றைய ஒரு கான்ஸ்டிடியூஷனல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்குள்ள என்ன, ஒரு செக்யூலரான ஒரு கண்ட்ரி அப்படின்னு சொல்ற ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல சொன்ன இடத்துல ஒரு புரோகிதத்தினுடைய தத்துவத்தை வந்து ஒரு தத்துவமாக எப்படி அதை அங்கீகரித்து அதை வந்து சிலபஸ்க்குள்ள வைக்கிறோம் அப்படின்னு சொல்றது. இதுல வந்து தத்துவத்துக்கும் சாதிக்கும் இடையிலான தொடர்பு என்ன, அதை தொடர்ந்து பார்க்க போறோம். தத்துவத்துக்கும் சாதிக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இந்த தத்துவங்கள் என்பது ஏதோ சாதியை மீறிய விஷயங்களா, அவைகள் உண்மையை மட்டுமே பேசுகின்ற விஷயங்களா? அப்படின்னா உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மைக்கு பின்னால் இருக்கிற அரசியல் என்ன இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை எல்லாமே இந்த இடங்கள்ல பேச முடியும். அதன் மூலமாக என்ன அப்படின்னு சொன்னா, ஒண்ணு இவர்கள் வந்து இந்த மக்கள் சுரண்டப்படுகிறார்கள் என்பதை அவர்கள் நியாயப்படுத்துவதற்காக இந்த 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 கலாச்சார பண்பாட்டு தளத்துல இயங்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே செயல்படுகின்றன. வீடுவாக இருக்கட்டும், கல்விக்கூடமா இருக்கட்டும், ஓய்விடமா இருக்கட்டும், என்ன எதுவாக இருந்தாலும் இவைகள் எல்லாமே வந்து அந்த சுரண்டலை வந்து நியாயப்படுத்துகின்ற அல்லது மக்களை வந்து என்ன அதற்காக தயார்படுத்துகின்ற அந்த விஷயங்களாகவே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்ன, ஆக இந்த மூலதனம் என்பது வெறுமனே ஒரு என்ன அந்த பொருள் உற்பத்தி அப்படின்ற ஒரு தளத்துல மட்டும் இல்லைங்க அப்படின்னு சொல்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். நமக்கு கிடைக்கிற முக்கியமான இது கலாச்சாரத்துக்குள்ள ரொம்ப ஊடுருவி இருக்கிறது. கலாச்சாரத்துக்கும் இந்த பொருள் உற்பத்திக்கும் ஆன இந்த என்ன நம்ம பேசுற அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த அடிக்கட்டுமானம் மேற்கட்டுமானத்துக்கும் வந்து நம்ம எப்பவுமே வந்து மார்க்சியத்துல ரெண்டுமே வேற வேற அப்படின்னு சொல்லி பேசுறது. அடிக்கட்டுமானம் முக்கியமானது என்ன, அது வந்து காரணமாக செயல்படுகிறது, என்ன அது வந்து அதனுடைய பிரதிபலிப்பு தான் வந்து மேற்கட்டுமானம் அப்படின்னு சொல்ற இந்த வேறுபாடுகளை எல்லாம் அகற்றக்கூடிய விதத்துல மூலதனம் என்பது இந்த மேற்கட்டுமானம் அப்படின்னு சொல்ற விஷயங்களை நிர்ணயிக்கக்கூடிய என்ன இந்த மூலதனத்தோடு மக்களை இயைபுபடுத்துகின்ற ஒரு விஷயத்தை மிக தெளிவாக செய்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஆக இது வந்து சுரண்டல் என்பது பணியிடங்களை மையப்படுத்தி மட்டும் நடக்கவில்லை, மாறாக வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் இந்த சுரண்டலுக்கான இந்த விஷயங்கள் எல்லாம் அடித்தளங்கள் எல்லாமே ரொம்ப இயல்பாக அமைக்கப்பட்டு விட்டன. என்ன, அது வந்து பணியிடங்கள்ல மட்டும்தான் சுரண்டல், உழைப்பு சுரண்டல் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற இல்லாமல் இந்த உழைப்பு சுரண்டலை நியாயப்படுத்துகின்ற தளங்கள் தளங்களாக கலாச்சாரங்கள், பண்பாட்டு கூறுகள் என்ன, அதே போல அதற்கு இணையாக இருக்கின்ற அந்த சட்ட ரீதியான விஷயங்கள் என்ன, அரசியல் சூழல்கள், இவைகள் எல்லாமே வந்து ரொம்ப இயல்பாக இவைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றோம். ஆக இந்த நம்ம மார்க்சியர்கள் முன்னாடி பேசின அந்த விஷயம், நம்ம தொடர்ந்து பேசுகிற அந்த விஷயம் தான் இன்னொன்னு அடிக்கட்டுமானம், இந்த மேற்கட்டுமானம் அப்படின்னு சொல்றது. இந்த அடிக்கட்டுமானத்தை வந்துதான் அதுதான் வந்து காரணம், இந்த மேற்கட்டுமானம் என்பது ஒரு பிரதிபலிப்பு, அல்லது அடிக்கட்டுமானம் அப்படின்னு சொல்றதுதான் நிஜம், இது வந்து மேற்கட்டுமானம் என்பது நிழல் அப்படின்னு சொல்ற ஒரு அந்த ஒரு பைனரி இல்லையா, அல்லது ஒரு
ஒரு தொடர்பற்ற தன்மை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இன்று இன்றைய மூலதனத்தால் ரொம்ப எளிமையாக சாதிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. சரி, இதுல இதுக்கும் சாதியை புரிஞ்சுக்கிறதுக்கும் என்ன ஏதாவது தொடர்பு உண்டா அப்படின்னா, ஏன்னா இது மூலதனம் குறித்து மேற்கத்திய நாடுகளினுடைய மூலதன வளர்ச்சி, முதலாளித்துவ வளர்ச்சி, ஏன்னா முதலாளித்துவம் எந்தெந்த விதமான பரிமாணங்களை கொண்டு எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த இத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே ஒரு விஷயத்த நீங்க அப்படியே சாதி அமைப்புக்கு நம்ம பொருத்தி பார்க்கிறோம்னா ரொம்ப இயல்பாக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக தெளிவுபடும். என்ன அப்படின்னு சொன்னா, சாதி என்பது பொருளாதாரம் சார்ந்த விஷயமாக செயல்பட்டாலும் அது பொருளாதாரத்தோடு இல்லை. அது சாதி என்பது ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு சிறு சிறு வாழ்க்கை கூறுகளுக்கும் உள்ளே நுழைந்து அவர்களை கட்டுப்படுத்துகிறவர்களாக, அந்த சுரண்டலுக்கு அவர்களை தயார்படுத்துகிறவர்களாக, அல்லது சுரண்டலை நியாயப்படுத்துகிறவர்களாக இந்த தளங்கள்ல எல்லா தளங்களும் இயங்குகின்றதை, இந்த சாதி அமைப்பு இயங்குவதை நாம் பார்க்க முடியும். ஆக பொருளாதாரம் என்று மட்டுமல்லாமல் கலாச்சாரத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளாக இவை ரொம்ப நெருக்கமாக இவை சாதி அமைப்பு என்பது ஊடாடி வருகிறதை நம்ம ரொம்ப தெளிவாக புரிய முடியும். இதெல்லாம் இது நம்ம ஒருபுறம் மூலதனத்தை புரிந்து, மேற்கத்திய மூலதனம் இவ்வாறு புதிய புதிய பரிமாணங்களை எடுத்திருக்கிறது அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் புரிந்தாலும், இந்திய சூழல்ல இந்த மூலதனம் என்பது எவ்வாறெல்லாம் இன்னைக்கு செயல்படுகிறது அப்படின்னு சொல்வதற்கு இன்னும் அதிகப்படியான புரிதலுக்காக இவைகள் இந்த தியரிட்டிக்கல் விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு ரொம்ப உதவி செஞ்சாலும், சாதியை புரிந்து கொள்வதற்கும் சாதிய அமைப்பை புரிந்து கொள்வதற்கும் ரெண்டுமே பொருளாதாரமும் இந்த மேற்கட்டுமானம் என்பதும் தனித்தனியாக செயல்படவில்லை, எவ்வாறு ஒன்றுக்கொன்று பிணைந்து செயல்படுகின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் இதன் மூலமாக நாம் புரிய முடியும். சரி, அடுத்ததாக இந்த பகுதியில விவாதிக்கப்படுகிற இன்னொரு முக்கியமான ஒரு தத்துவவியலாளர் ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் என்பவர். இவர் ரீசெண்டாக ஒரு 5 நாட்களுக்கு முன்பதாக தான் அவர் மரணம் அடைந்தார். என அவருடைய ஒரு முக்கியமான ஒரு புத்தகம் என்பது லேட் மாடர்னிசம் ஆர் த லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்ற கல்ச்சுரல் லாஜிக் ஆஃப் லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்ற ஒரு புத்தகம். இதுல அவர் பேசுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பின்னை முதலாளித்துவம் அப்படின்னு லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்றதுனுடைய முக்கியமான பங்கு என்ன அப்படின்னு சொல்லி ஃப்ரெட்ரிக் ஜேம்சன் பேசும் பொழுது அதுல அது அவர் சொல்லுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த லேட் கேபிட்டலிசம் ஒரு மொத்தத்துவப்படுத்துகின்ற ஒரு விஷயத்தை தனக்குள்ளாக வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றது. மொத்தத்துவப்படுத்துதல், டோட்டாலிட்டேரியனிசம், இந்த பகுதியை இந்த மூலதனம் பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அவர் இந்த விஷயங்களை பேசும்பொழுது அவர் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இன்று மூலதனம் என்பது நம்ம ஏற்கனவே இவங்கள தியோடர் அடர்னோவுடைய ஹொர்கேமருடைய விஷயங்களை நம்ம பேசின விஷயங்கள் தான். என்ன அப்படின்னு சொன்னா, பொருளாதார எல்லைகளை எல்லாவற்றையும் தாண்டி தனி மனிதனுடைய ஒவ்வொரு சிறு சிறு வாழ்வின் பகுதிகள் எல்லாவற்றையும் ஆக்கிரமித்ததாக இன்று மூலதனம் என்பது செயல்படுகிறது அப்படின்னு சொல்றது. ஆக இந்த மூலதனம் என்பது ஒரு மொத்தத்துவத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதுதான் அப்படின்னு சொல்லி பிரிக்க முடியாமல் மூலதனம் எல்லா இடங்கள்லயும் பற்றி படர்ந்திருக்கிறது. என்ன இது கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி ஒதுக்க முடியாது. இது கலாச்சாரத்துக்குள்ளாக இந்த மூலதனம் ஊடுருவி இருக்கும் மூலமாக இது கலாச்சாரமாக மட்டுமல்லாமல் மூலதனமாகவும் இந்த கலாச்சாரம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். மூலதனத்தை பாதுகாப்பதற்காக, மூலதனத்தை திடப்படுத்துவதற்காக, முதலாளித்துவத்தினுடைய சுரண்டல்களை நியாயப்படுத்துவதாக இவைகள் எல்லாமே இருக்கிறது அப்படின்னு சொல்றது. என்ன ஆக இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே ஃப்ரெட்ரிக் ஜேம்சனுடைய அந்த லேட் கேபிட்டலிசம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்துல அவர் பேசுவார். ஆக மூலதனம் என்பது ஒரு பொருளாதார நிகழ்வு மட்டுமல்ல, சமூக மொத்தமும் சம்பந்தப்பட்ட விஷயம். இது நீங்க நம்ம ரொம்ப எளிமையா அந்த விஷயங்கள்லாம் தனி மனித வாழ்க்கையில கூட புரிய முடியும். இவர்கள் எல்லாமே ஒரு மேக்ரோ லெவல்ல இந்த தியரியை பேசினாலும், ஒரு மைக்ரோ லெவல்ல நம்ம இது எப்படி ஒரு தொடர்புபடுத்தி புரிந்துக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாம் ரொம்ப இயல்பா பார்க்க முடியும். சரிங்களா? நம்ம ஆபீஸ்ல நடக்கிற டென்ஷனை அது எங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா, இது வெறும் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயமாக மட்டும் இல்லாமல் இது எப்படி ஒரு
பல்வேறு சமூக வாழ்க்கையினுடைய பல்வேறு தளங்களை எல்லாம் வந்து எவ்வாறு இது பாதிக்கிறது அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம் ரொம்ப எளிமையாக இந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப நம்ம கொஞ்சம் வந்து அதை அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த விஷயங்களை எல்லாமே புரிய முடியும். சரிங்களா? ஒரு இந்த ஒரு குறிப்பிட்ட முதலாளியினுடைய இந்த குறிப்பிட்ட ஒரு பத்திரிகை என்பது, அந்த பத்திரிகையில் வருகின்ற அந்த கட்டுரைகள் என்பவை எவ்வாறு அந்த முதலாளித்துவத்தினுடைய முக்கியமான கொள்கைகளை வந்து திடப்படுத்துவதாக, அல்லது அவைகளுக்கு அது செய்கின்ற அந்த சுரண்டலை நியாயப்படுத்துவதாக எவ்வாறு கட்டுரைகள்லாம் இருக்கிறது அப்படின்னு சொல்றது. இதுல நம்ம நம்ம இதெல்லாம் இந்த நிறைய விஷயங்கள் மனசுக்கு உடனே படபடன்னு வருது. எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து நம்ம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து பொருளாதாரவாதிகள்கிட்ட இருக்கிற பேசுகிற முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அந்த விஷயத்த வந்து எப்படி வந்து இந்த சுரண்டல் சமூகத்தை வந்து தொடர்ந்து வந்து அந்த சுரண்டல் சமூகம் வந்து நின்று போய் விடாமல் இருப்பதற்காக, அதை தொடர்ந்து இயக்குவதற்காக எவ்வாறு வந்து இந்த யூனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அது வந்து பொருளாதாரத்தை ஒரு பெரிய ஒரு பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு விஷயங்களை எல்லாம் உருவாக்குகிறார்கள், பிம்பங்களை கட்டமைக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற விஷயங்கள்லாம். இது எல்லாமே வந்து நம்ம நிறைய விஷயங்களை எல்லாம் பார்க்க முடியும். ஏன்னா எப்படி வந்து இவைகள் வந்து கருத்து உற்பத்திகள் செய்யப்படுகின்றன, இந்த கருத்து உற்பத்திகள் வந்து எவ்வாறு வந்து இந்த பதிப்பகங்களின் மூலமாக, தொலைக்காட்சி விவாதங்கள் என்பவின் மூலமாக சுரண்டலை வந்து நியாயப்படுத்தி, சுரண்டலை குறித்து யோசிக்க விடாமல், ஆனால் சுரண்டலுக்கு வந்து நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட மருந்து ஒண்ணு வச்சிருக்கிறோம், அந்த மருந்து தடவுனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்ச நேரம் வலி இல்லாம இருக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வருகின்ற இந்த மூலதனமும் கலாச்சாரமும் பின்னி பிணைந்திருக்கின்ற அந்த விஷயங்களாக பார்க்க முடியும். ஆக இவர்கள் எல்லாருமே ஒரு விதத்துல இந்த மொத்தத்துவம் அப்படின்னு சொல்லி பேசும் பொழுது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து வெறும் பொருளாதார நிகழ்வு மட்டுமல்ல, ஒரு சமூக மொத்தத்தையும் கூட நிர்ணயிக்கின்ற விஷயம் அப்படின்னு சொல்றது. இவர் இந்த குறிப்பிட்ட கோட்பாடுகள் எல்லாமே வெறும் இந்திய சமூகத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு இன்னும் ரொம்ப அதிகமாக அற்புதமாக தேவைப்படுகின்ற, அல்லது ரொம்ப அற்புதமாக நமக்கு தெளிவுகளை உருவாக்குகின்ற கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன்னா இந்த விஷயத்துலதான், இந்த இடத்துலதான் முத்துமோகன் சார் இந்த 3 முக்கியமான கோட்பாடுகளை எல்லாமே பேசுகிறார்கள். ஆக இது வெறுமனே வந்து இந்த மேற்கத்திய நாடுகளினுடைய இந்த முதலாளித்துவத்தினுடைய வளர்ச்சியை மட்டும் புரிந்து கொள்வதற்கு என்பது மட்டும் இல்லாமல், இந்த இந்திய சமூகத்தினுடைய சாதி அமைப்பு என்பதை புரிந்து கொள்வதற்கும் இந்த கோட்பாடுகள் மிக முக்கியத்துவப்படுகின்றன அப்படின்னு சொல்றது. இந்த மொத்தத்துவத்தின் குறித்து பேசுகின்ற விஷயங்கள், இந்த ஒற்றையம் என்பது குறித்து பேசுகிற விஷயங்கள், அல்லது இந்த கலாச்சாரம் என்பது எவ்வாறு தொழில்முறை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்ற விஷயங்கள், இவைகள் எல்லாமே சார் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, முத்துமோகன் சார் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய மார்க்சியர்களுக்கு மிக முக்கியமானது அப்படின்னு சொல்றது. இத வந்து சிலர் வந்து இதெல்லாம் தேவையில்லைங்க, மார்க்ஸ்டே வந்து எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டீங்கன்னா அது ஓகே. அது வந்து ஆனால் இந்த விஷயங்களின் மூலமாக நமக்கு கூடுதலான புரிதல்கள், தெளிவுகள் நமக்கு கிடைக்கின்றன. இந்திய சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான இன்னும் அதிகப்படியான கோட்பாட்டு தரவுகள், தெளிவுகள் என்பவை நமக்கு உண்டாகின்றன அப்படின்னு சொல்றத இடத்துலதான் முத்துமோகன் சார் இந்த விஷயங்களை ரொம்ப அற்புதமாக பேசுகிறார்கள். அதுல என்ன அப்படின்னு சொன்னா, இந்திய சமூகம் என்பதுவே மரபு ரீதியாக இந்த மொத்தத்துவ அமைப்பை கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றது. இதுல வந்து சாதி அமைப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு விதத்துல வந்து பொருளாதார அமைப்பாக அது நம்ம சொல்றது என்னன்னா டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்னு சொல்லுவாங்க சாதி அமைப்பு. ஆனா அம்பேத்கர் சொல்றது டிவிஷன் ஆஃப் லேபரர்ஸ் அப்படின்னு சொல்றது. இட்ஸ் நாட் ஓன்லி டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படின்றது. சரி, இந்த டிவிஷன் ஆஃப் லேபர்னே நீங்க எடுத்துக்கோங்க, அவங்க சொல்ற அந்த விஷயங்களாவே இருக்கட்டும். அப்ப அது வந்து வெறுமனே ஒரு பொருளாதார அமைப்பாக மட்டும் செயல்படுகிறதா அப்படின்னு சொன்னா, அது சாதி வந்து பொருளாதார அமைப்பாக மட்டும் செயல்படுவதில்லை, அது கலாச்சாரத்து அமைப்பாகவும் அது வந்து தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. அது எப்படி அப்படின்னு சொன்னா, இது இந்த குறிப்பிட்ட தொழில் செய்பவர்கள் என்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட அம்சம், குறிப்பிட்ட பிரிவு, சமூக பிரிவு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, அதை செய்கின்ற மக்களை இந்த பொருளை நீ உபயோகித்தால் தீட்டானவன் அப்படின்னு சொல்லி
ரெண்டையும் இணைக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் இந்த சாதி அமைப்பு என்பது செய்வது அப்படின்றது. ஆக இது வந்து பொருளாதாரம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி ரெண்டையும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒரு மொத்தத்துவ அமைப்பாக, ஒரு ஒற்றைய அமைப்பாக, ஏன்னா கலாச்சாரம் என்பதையே வந்து இந்த பொருள் உற்பத்தியை தீர்மானிப்பதற்கான காரணியாக உபயோகிப்பதற்கான சக்திகள் அனைத்தையும் இந்த சாதி அமைப்பு கொண்டிருக்கிறது அப்படின்றது. என்ன இது இது இன்னும் என்ன அப்படின்னு சொன்னா, இதை வந்து பொருளாதார விஷயங்களை செய்பவர்கள் தான், இந்த குறிப்பிட்ட தொழிலை செய்பவர்கள் இந்த சாதி அல்லது இந்த சமூக அமைப்பு அப்படின்னு சொன்னோம்னா, அதோட நிக்கிறது மட்டும் இல்லாம இதுங்க என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொன்னா, நீ வந்து இந்த சமூக அமைப்பை சேர்ந்ததுனால நீ எந்த உடை உடுத்தணும், எந்த மாதிரியான உடை உடுத்த அனுமதி, எந்த விதமான படிப்பு படிப்பதற்கு உனக்கு அனுமதி, எந்த உணவை நீ உட்கொள்ள முடியும், உனக்கு இன்று இருக்கிற சட்ட ரீதியான உரிமைகள் அல்லது சலுகைகள் என்பன என்ன, மத ரீதியான உனக்கு என்ன உரிமை அல்லது என்ன சலுகை அப்படின்றது. ஒரே குற்றத்தை வந்து இந்த பல்வேறு இந்த சமூக பிரிவுகள் பண்ணாலும், சமூக பிரிவினுடைய ஒரு குறிப்பிட்ட மனிதன் பண்ணாலும் அவர்களுக்கு தண்டனைகள் எல்லாம் வேற அப்படின்னு சொல்றது. இது எல்லாமே வந்து வெறும் பொருளாதாரம் இல்லையே. பொருளாதாரம் இல்லாமல் இந்த மேற்கட்டுமானம் அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்களையும் என்ன கட்டுப்படுத்துகின்ற அல்லது மேற்கட்டுமான விஷயத்தை வந்து தனியாக பிரித்து பார்க்க முடியாம அளவுக்கு ஒன்றிணைத்து வைக்கின்ற ஒரு அமைப்பாகத்தான் இந்த சாதி அமைப்பு செயல்படுகிறது. ரெண்டையும் வந்து அப்பட்டமாக பிரித்து பார்க்க முடியாது. ஒன்று மற்றொன்றை இருக்குகிறது, ஒன்று மற்றொன்றின் மீது ஆதிக்கத்தை கொண்டு வருகிறது, ஒன்றின் சுரண்டலை வந்து மற்றொன்று வந்து நியாயப்படுத்துகிறது. இந்த மாதிரியான இந்த சாதி அமைப்புக்கு ஒரு மொத்தத்துவ ஒரு அமைப்பு, மொத்தத்துவ பண்பு என்றது ஒன்று இருக்கிறது. அல்லது இந்த சாதியை வந்து கட்டுக்காத்துக் கொள்வதற்காக பிற அந்த வேத அமைப்புகளுக்கு பின்னால வெளியே கிடக்கிற மக்களை வந்து நீ எல்லாத்தையும் இந்து அப்படின்னு சொல்லி ஒற்றையப்படுத்துவது அப்படின்னு சொல்ற ஒரு பண்பு, இவைகள் எல்லாமே ஒரு முதலாளித்துவத்தினுடைய சமூகத்தினுடைய பண்புகளாக மேற்கத்திய சமூகங்கள் அறியப்பட்டாலும் என்ன இந்திய சமூகத்துல வந்து இவைகள் வந்து இந்த சாதி அமைப்பை புரிந்து கொள்வதற்கான முக்கியமான விஷயங்களாக, கோட்பாடுகளாக நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்றது. ஏன்னா இந்த விஷயங்களை எல்லாமே வந்து இந்த பகுதியில வந்து முத்துமோகன் சார் இந்த ஒரு 4 பக்கங்கள்ல ரொம்ப மிக அற்புதமாக இதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். என்ன இது எவ்வாறு ஒரு ஒற்றைத்துவ பண்பை, ஒற்றைய பண்பை, ஒரு மொத்தத்துவ பண்பை இந்த சாதிய அமைப்பு என்பது தொடர்ந்து கொண்டு வந்திருக்கிறது. இந்த விஷயங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த மேற்கத்திய மார்க்சிய அறிஞர்கள் அவர்களுடைய கோட்பாடுகள் எந்த அளவுக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கின்றன அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம்தான் இன்று நாம பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து பேசுவோம். இதோடு இதை நிறுத்திக் கொள்கிறேன். அடுத்த விவாதங்கள்ல அதுக்கு அடுத்த விஷயங்களை நாம் பேசலாம். நன்றி தொடர்ல. நன்றி. அருமை தோழர் பேராசிரியர் டெரன்ஸ் அவர்களே, நம்ம எளிமையான முறையில நம்முடைய முத்துமோகன் அவருடைய அந்த கருத்தாடலை வந்து ரொம்ப நல்ல உதாரணங்களுடன் நீங்க விளக்கியிருக்கீங்க. ஏறக்குறைய வந்து அது இந்திய சூழலுக்கு மிக மிக தேவைப்படக்கூடிய ஒரு சப்ஜெக்டா இது இருக்கு. அதை பொறுத்த வரைக்கும் வந்து மார்க்சியத்தை வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த சூழலுக்கு தகுந்தபடி அதை நம்ம வந்து செழுமைப்படுத்தி அதை வந்து பிரயோகிக்கணும் அப்படிங்கிற இதை வந்து லெனின் ஒரு முன்னோடியா இருந்திருக்கார் அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பிட்டீங்க. ஏகாதிபத்தியம் என்கின்ற இதை ஒரு வளர்த்தெடுத்தது, அதே போல அங்க தொழிலாளர் விவசாயிகள் கூட்டணியை உருவாக்குனது, அப்புறம் தேசிய இன பிரச்சனையை பற்றி அவருடைய பார்வைகள் எல்லாம் வந்து அவருடைய அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்சிசம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல வந்து எல்லா பகுதிகளுக்கும் அவர் இது பண்ணுங்கிறத முத்துமோகன் தோழருடைய நூல் இருந்தால் அது கொட்டேஷன் எங்கிருந்து வந்திருக்குன்னு, எந்த நூலில் வந்திருக்குன்னு தெரியல. ஒவ்வொரு நாடும் தனது சொந்த அம்சங்களை மார்க்சியத்திற்கு வழங்கும் அப்படின்னு லெனினுடைய கொட்டேஷனை கோட் பண்ணியிருக்கார். ஒவ்வொரு நாடும் வந்து தன்னுடைய நாடுக்கு தகுந்தபடி அதை அப்ளிகேஷன் பண்ணும்பொழுது அது ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆகுது அப்படிங்கிற முறையில். அதைத்தான் நம்ம கிராம்சி வந்து இட்டாலியை பொறுத்திருக்கு சொன்னது. அதே போல் பிரெஞ்சு மார்க்சியர்கள் அவங்களுடைய கருத்தாடல்கள், இப்போ வந்து நீங்கள் சொன்ன அந்த 2 பேருடைய இது
டோட்டலைசிங் அந்த ஒரு இது வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு நாட்டினுடைய பங்களிப்பாக நம்ம பார்க்குறோம். அடார்னோ போன்றவர்கள், மார்க்யூஸ் போன்றவர்கள், இவங்களை எல்லாம் நம்ம வந்து பார்க்கணும் அப்படிங்கிறது, அதையெல்லாம் வந்து உள்வாங்கி கொண்டு அற்புதமாக வந்து அதை இந்திய சூழலுக்கும் அதை கொண்டு வந்து சாதியம்ங்கிறது அது வெறும் பொருளாதார அடிப்படையாக மட்டும் வந்து அது ஒரு 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 சாதிங்கிறது ஒரு வர்ணாசிர பிரிவு அப்படிங்கிற மட்டும் இல்லாமல் பொருளாதார சுரண்டலையும் செய்கிறது. மற்றொரு புறம் வந்து தீட்டு என்கின்ற பொருளில் ஒரு சமூக ஒதுக்கலையும் செய்யக்கூடியதாக அது ரெண்டு விதத்திலும் செயல்படக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் அதை ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கிறீங்க. அவை வந்து இந்த ஒரு இது வந்து பார்வையுடன் நம்ம இது பண்ணும்போது இதை வந்து மண்ணுக்கேற்ற மார்க்சியம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அது சில பேருக்கு அது வந்து அது ஒரு கேலி செய்யக்கூடிய ஒரு பொருளாக இன்னைக்கு வந்து சிலர் இப்போ அதை பேசுகிறாங்க. ஆனால் அது எவ்வளோ ஒரு பொருத்தமான ஒரு சொல்லாடல் அப்படிங்கிறத இந்த விஷயங்களை எல்லாம் நம்ம படிக்கும்போது தெரியுது. அதாவது அந்த முறையில் அவர் வந்து சோவியத் யூனியனில் மார்க்சியம் படிச்சிருந்தாலும் கூட அவர் அதை வந்து ஐரோப்பிய மார்க்சியம், ஆசியா, இந்திய தத்துவங்கள் எல்லாத்தையும் வந்து இது பண்ணி எப்படி வந்து மாடு வந்து பசுமாடு வைக்கப்பில்லை அது இதெல்லாம் சாப்பிட்டாலும் கூட அது வந்து பால் தருகிறது அப்படின்னு அது ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவாங்க. அதே போல பல விஷயங்களை அவர் வந்து படித்து அதிலிருந்து சாராம்சமாக வந்து அற்புதமான ஒரு நூலாக இன்னைக்கு வந்து இந்த நூலை தந்திருக்காரு. அந்த நூலினுடைய அந்த ஒரு பகுதியை வந்து மிக சிறப்பாக பேராசிரியர் அவர்கள் விளக்கி இருக்கிறாரு. அது அந்த அந்த விவாதத்தில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய நம்முடைய தோழர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கலாம்னு கேட்டுக்கொள்கிறேன். ரமணி தோழர் பேசுறீங்களா? சொல்லுங்க தோழர்களே. வழக்கம் போல டெரன்ஸ் சாமுடைய உரை ரொம்ப அற்புதமா இருந்தது. இன்றைய உரை வந்து கொஞ்சம் நுட்பமான உரை அப்படின்னு நான் என் மனசுக்கு போடுது. அதுல வந்து பார்க்கும் பொழுது இலக்கியம் மூலதனம் அல்லது கலாச்சார அமைப்பு மூலதனம் அப்படிங்கிற ரெண்டு அம்சத்தை வந்து அவர் கொஞ்சம் விரிவாக பேசினாரு. மூலதனம் என்பது அல்லது பொருளாதார அடிக்கட்டுமானம் என்பது கலாச்சார வடிவங்களை தீர்மானிக்கிற சக்தி என்று இருந்தாலும் கூட அந்த கலாச்சார வெளிப்பாடுகள் இன்டர்ன் மூலதனத்தை கட்டி காப்பாற்றுகிற வேலையையும் செய்கிறதுங்கிறத பல உதாரணங்கள் மூலம் ஒரு விளக்கு சொன்னார். உதாரணமாக அந்த பிரைம் டைம்ல டிவியில வர்ற பிரைம் டைம்ல எந்த ஸ்லாட்டுக்கு எப்படி தர்றது, அல்லது சில தனியார் கல்லூரிகளை வைத்திருக்கிற டிவி நிறுவனங்கள் அந்த கல்லூரி ஆசிரியர் போராட்டங்களை தங்கள் செய்திகள் சொல்லாமல் இருப்பது போன்ற பல விஷயங்கள். அப்படி அந்த செய்திகளை தணிக்கை செய்வதன் மூலமாக தங்களுடைய மூலதனத்தை கெட்டிப்பிடித்துக் கொள்வது அல்லது மூலதன சேர்க்கையை ஒரு மறைமுகமான நியாயத்தை கற்பித்துக் கொள்வது என்கிற அந்த அம்சம் ரொம்ப தெளிவா விளக்குனார். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஆனா ஒரு அம்சம் வந்து அவரு அவ்வளவு தெளிவா சொல்லுங்கிறது என்னுடைய ஒரு மனசுக்கு படுது, அது எனக்கு தோணுது. உதாரணமா இந்த சாதிங்கிற அம்சத்தை எடுத்துக்கிட்டு அது மனுஷனை வந்து முதல்ல ஆரம்பத்துல சொன்னாரு அது வந்து அவனை ஒன் டைமென்ஷன் ஆக்குது அப்படின்னாரு. அவர் கடைசியில இறுதி பகுதியில் வரும்போது அதுவே பன்மைத்துவமாகவும் விளங்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த ஒன் டைமென்ஷன் மல்டி டைமென்ஷன் பன்மைத்துவத்தை வந்து சிம்பிளிசிட்டிக்காக நான் மல்டி டைமென்ஷன் நான் அந்த வார்த்தையை நான் பயன்படுத்திக்கிறேன். அது ஒரே ஒரு சாதிங்கிற அமைப்போ அல்லது கலாச்சாரங்கிற அமைப்போ அல்லது ஒரு ஒர்க்கர் அல்லது ஒடுக்கப்பட்டவன்கிற ஒரு தனிநபரோ அட் அ டைம் வந்து ஒன் டைமென்ஷனலாகவும் மல்டி டைமென்ஷனலாகவும் இருக்க முடியுமா? அந்த ஒன் டைமென்ஷன் மல்டி டைமென்ஷன் அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க, அது தெளிவா புரியல. அது இன்னும் கொஞ்சம் சிம்பிளர் டேர்ம்ஸ் நீங்க சொல்ல முடியும்னா அதை கிரகிச்சுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். இதான் என்னுடைய கேள்வி. மற்றபடி உங்களுடைய உரை வழக்கம் போல ரொம்ப நுட்பமான உரையாக இருந்தது. நன்றி தோழர்களே. பேசுங்க தோழர். பேராசிரியர் டெரன்ஸ் அவர்கள் திறனாக நன்றாக உரையாற்றினார்கள். 4 பக்கங்களே உள்ள புத்தகத்தின் பகுதியை மிகவும் விரிவாக நன்றாக விளங்கும்படி பேசினார்கள். அவருக்கு சொல்வது போல முதலாளித்துவம் என்பது பல்வேறு
வழிகளில் பொதுமக்களை எப்படி ஒடுக்குறது என்பதை சொன்னார்கள். உதாரணத்துக்கு ஒன்று இரண்டு எனக்கு தெரிந்தே சொல்லுறேன். கலை இலக்கிய பெருமளத்தில் உள்ள முக்கியமான ஒரு ஆளுமையான தீசு நடராஜன் அவர்கள் என்னிடம் பேசிக்க என்று சொன்னார்கள். நான் ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் பேசுவதற்காக ஒரு உரையை எழுதி கொடுத்தேன். ஆனால் அப்படியே அவர்கள் பேச அனுமதிக்கவில்லை, எழுதி செய்துவிட்டு பிறகுதானே பேச சொன்னார்கள் என்று சொன்னார்கள். அப்ப அவர்களுக்கு தகுந்த மாதிரி ரேடியோவாக இருந்தாலும் அவர் தகுந்த மாதிரி தான் பேசுவார் ஒழிய நமக்கு தகுந்த மாதிரி உரையாளர் எத்தையும் எழுதி கொடுத்த பேராசிரியருக்கு தகுந்த மாதிரி அவர்கள் பேசவில்லை என்பது உறுதியானது. இன்னொன்று ஒரு நிகழ்ச்சி கல்வி புலத்தில் நம் கலையிலக்க பெருமற்றத்தில் உள்ள தோத்தாதிரி அவர்கள் ஆங்கில தோத்தாதிரி அவர்கள் பாடம் நடத்தி அவர்கள் கல்லூரியில் ஆழ்வாய்க்குறிச்சியில் பரம கல்யாணி கல்லூரியில் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது மார்க்சியம் சம்பந்தமான ஒரு பாட வகுப்பில் லேசாக ஒரு பாடத்தை கொஞ்சம் விரிவாக சொல்லிவிட்டார். அவ்வளவுதான் அவர் செய்தது. அவர் என்ன கடைசியில் என்ன செய்தார்கள் என்றால் அதை அந்த வகுப்பில் நடந்தது மேலிடத்துக்கு அவர் தெரிவித்து ஏதோ பிரகாரம் அதன்படி அவருடைய அந்த பாடத்தை எடுத்து விட்டார்கள் என்று அவர் சொன்னார். தோத்தர்கள் சொன்னார்கள். அதை தெரிந்து விட்ட பிற்பாடு அவர்கள் தோதர் சொன்னார்கள், நான் பாடத்தில் அதிலிருந்து வகுப்பு எந்த நடத்தவில்லை, ஏதாவது சந்தேகம் கேட்டால் வீட்டில் வந்து கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவேன் இந்த வருத்தோடு சொன்னார்கள். அதாவது கல்வியிலையும் இப்படித்தான். இப்பொழுது சிபிஎஸ்இ என்று வருகிறது, அதிலுமே சுதந்திர போராட்ட வீரர்கள் பற்றிய வரலாற்றை மறைத்து விடுகிறார்கள். மறைத்து விட்டு அவர்களுக்கு வேண்டிய தலைவர்களை வைத்துக் கொண்டு அதுதான் வரலாறு என்று சொல்கிறார்கள். திரைப்படத்துறையில் எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். ஒரு கால் ஆல் லேண்ட்ஸ் யுனைட், ஆல் கண்ட்ரிஸ் யுனைட் என்றுதான் நான் சொன்னார் என்றால், இவர்கள் திரைப்படத்தில் வருவர்கள் ஒரே ஒரு வீரர் வருவார். உதாரணத்துக்கு எம்ஜிஆர் வைத்துக் கொள்ளலாம், அல்லது யாரோ ஒருவரை எல்லா நூற்றுக்கணக்கான பல எதிரிகள் அடுத்து விருத்தமாக கட்டுறார்கள். இது நம்ம இந்த தொழிலாளர் கொள்கைக்கு விரோதமானது. ஒருவரை எல்லாம் சாதித்திட முடியும் என்று சொல்வது தவறானது. இப்படி இன்னும் பல கருத்துக்களை சொல்லலாம். திரைப்படங்கள்ல இதையாவது அதுக்கு மாறான கனவுலகத்தை காண வைத்து மக்களை உணர்ச்சிகளை போராட்ட உணர்ச்சிகளை பலனடிப்பது இப்படி இருக்கிறது. சொல்லிக்கொண்டே அவர்கள் பொருளாதார ரீதியாக மட்டும் தொழிற்சாலைகளிலோ அல்லது வேலைப்பாடுகள் சொல்றது மட்டுமல்ல, அவர்கள் பண்பாட்டு ரீதியாகவும் பல சுதந்திர வேட்டைகளாக என்று சொல்லிக்கொள்ள கடமை கொடுத்து நன்றி தொடர். மற்ற தோழர்கள் ரமணி தோழர், நான் 2 வார்த்தை பேசுறேன். பேசுங்க தோழர். அன்பான தோழர்களே, வழக்கப்படி எப்போதும் போல டெரன்ஸினுடைய உரை என்பது காத்திரமான ஒரு உரையாக அமைந்திருந்தது. அது இன்றைக்கு மிக அடிப்படையாக இன்னொரு பரப்பை இந்த உரையிலே நாம் தொட்டிருக்கிறோம். இந்திய தத்துவங்கள் என்று பேசுகிற போது நம்முடைய மார்க்சிய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இன்றைய உரையில் டெரன்ஸ் அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார். முத்துமோகன் அதை பற்றி பேசியிருக்கிறார். அதை நம்ம அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாதான் பல விஷயங்கள் நம்முடைய ரமணி தோழர் கூட மீண்டும் மீண்டும் சொன்ன ஒரு விஷயம் என்று, அந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியம்ங்கிறது ரொம்ப கேலி பண்ணக்கூடிய ஒரு மோசமான ஒரு வார்த்தையாக பேசிக்கொண்டிருப்பதை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். அதுல என்ன ஒரு விஷயத்தை மறந்துடுறாங்கன்னா, இந்த மார்க்சியம் என்பது ஐரோப்பாவிலிருந்து தோன்றியது என்பதை மறந்து விடுகிறார். அது ஐரோப்பிய சூழலில் மார்க்சியம் ஏங்கல்ஸும் தோற்றுவித்த ஒரு தத்துவம். அதனுடைய மூலங்கள் அல்லது அதற்கான வேர்கள் எல்லாமே ஐரோப்பாவில தான் கிடக்குது. ஐரோப்பாவில் தான் கிடக்குது. அப்ப அந்த ஒரு விஷயத்தை எப்போதுமே நம்ம மனசுல வச்சுக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சிக்கல் வந்துட்டுனா, மார்க்சியம் என்று நாம் இன்றைக்கு அறிந்திருக்கக்கூடிய, குறிப்பாக இந்தியாவில் பெரும்பாலும் சோவியத் மார்க்சியம். அதை எப்படி பார்க்கணும், சோவியத் யூனியன் தான் நமக்கு நிறைய மார்க்சிய நூல்களை அச்சிட்டு தந்தது. அந்த நூல்களை தான் நம்ம நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு வெளியே நிறைய விஷயங்கள் உருவாயிருக்குது. குறிப்பாக இதே காலகட்டத்துல மேற்கு உலகில மார்க்சியத்துக்கான ஆய்வுகளும் ஆராய்ச்சிகளும் நிறைய நடந்திருக்கு.
ஆனா நம்ம நிறைய பேர் என்னன்னா அந்த மேற்குலகில் செய்யப்பட்ட அந்த மார்க்சிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பெரும்பாலும் புறக்கணிச்சிருவோம். சோவியத் மார்க்சியம் சொன்னது மட்டும்தான் மார்க்சியம் என்று நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஏன்னா என்ன பிரச்சனை, நம்ம ஏற்கனவே சொன்னது மார்க்சியம் என்பது ஐரோப்பிய சூழலில் உருவாக்கப்பட்டது. அப்ப அதுக்கு பிறகு அது ஒரு அந்த இடத்துல மட்டுமே நினைச்சுன்னா மார்க்சியம் இன்றைக்கு உலக தத்துவம் மட்டும் மாறி இருக்காது. அது உலகம் முழுவதும் எல்லா நாடுகளிலும் பரிமாறப்படுது. ஏன்னா நம்ம பார்க்கக்கூடிய பார்வை இல்லை ஆப்பிரிக்காவில். ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மார்க்சியவாதிகள் மார்க்சியத்தை பார்க்கக்கூடிய பார்வையில் வேற விஷயங்கள் இருக்குது. அல்லது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையில் லத்தீன் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மார்க்சியவாதிகள் பார்ப்பது, அல்லது அரபு நாடுகளில் இருக்கக்கூடியவங்க பார்க்கக்கூடிய பார்வையில் இருக்கு. என்னன்னா அந்தந்த மண் சார்ந்த ஒரு விஷயம் அதுக்குள்ள வருது. ஏன்னா நம்ம இதுக்குள்ள பார்த்தாலே ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு தத்துவ போக்குக்கும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தத்துவ போக்குக்கும் இடையிலே வித்தியாசங்கள் இருக்குது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சு, மார்க்சியம் என்பது உலகம் முழுவதும் பரிமாறக்கூடிய, உலகம் முழுவதும் பரிசீலிக்கக்கூடிய ஒரு உலக தத்துவமாக இருக்கும்போது அது ஒற்றை தத்துவமாக இருக்காது. அதான் இன்னைக்கு இந்த உரையில நம்ம எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பலவிதமான விஷயங்கள் இருக்குது. இல்லை, மார்க்சினுடைய கருத்துக்களை மறுதளிப்பது மட்டுமல்ல, மார்க்சினுடைய கருத்துக்களை அதை ஏற்று வாங்கி அதை இன்னமும் விசாலப்படுத்தக்கூடிய கருத்து நிலைகள்லாம் நிறைய உருவாயிருக்கு. அந்த ஒரு தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சோவியத் யூனியன் இருக்கிறதோ நமக்கு பிரச்சனை கிடையாது. சோவியத் யூனியன் விழுந்த பிறகு நமக்கு பெரிய பிரச்சனை வருது. உலகம் முழுவதும் இப்படி உருவாயிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கணக்கில் எடுத்துக்கிடணும்ங்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் அந்த இடத்துல நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிடுறது. அப்புறம் இன்னைக்கு ஒரு தலைப்பு, இந்த விஷயத்த பேசிட்டு வரும்போது ஒற்றையம், மொத்தத்துவம், ஜாதி என்கக்கூடியதுல அது முத்துமோன அது அந்த ஒரு கடைசி பேராவில் மட்டும்தான் அந்த விஷயத்த கொண்டு வர்றாரு. ஆனா அந்த கடைசி பேராவில் கொண்டு வரக்கூடிய விஷயமே நமக்கு நிறைய விஷயங்கள் காட்டிடும். அதுக்கு முன்னாடி விளக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது அதை எப்படி பார்க்குறோன்னு சொல்லியாச்சுன்னா, நமக்கு இன்னைக்கு இந்த ஒற்றையம்ங்கிறத நான் என்ன நினைக்கிறேன்னா மோனிசம்ங்கக்கூடிய வார்த்தையில பாக்குறேன். மோனிசம்னா ஒன்றை மட்டும் மையப்படுத்துவது, மீதி எல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது, அல்லது அது மட்டும்தான் விஷயம், மீதி எல்லாம் ரெண்டாம் பட்சமானது என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை மோனிசம்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அதை நீங்க இந்தியாவுக்குள்ள நம்ம பார்த்தாச்சுன்னா என்ன வரும்னா, வைதிகம் சொல்லக்கூடியது பிரம்மம் தான் ஒரே உண்மை, உலகத்தினுடைய ஒரே மூல உண்மை பிரம்மம் மட்டும்தான், மீதி எல்லாம் மாயை என்று சொல்லக்கூடியது ஒரு மோனிசம்ங்கிறது. அல்லது அந்த மொத்தத்துவங்கக்கூடியதுன்னா என்ன வார்த்தை, ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. ஒன்னு டோட்டலைசிங் ஒரு வார்த்தை இருக்குது, இன்னொரு வார்த்தை டோட்டாலிட்டேரியன். இந்த ரெண்டு வார்த்தையுமே நமக்கு பயன்படுத்தலாம். அது என்ன சொல்லுன்னா, ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வச்சுட்டு மீதி இருக்கக்கூடிய வேறுபாடுகள் மற்றது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளுது. ஒன்று மட்டும்தான், அது தான் மட்டும்தான், தனக்கு வெளியே இருக்கக்கூடிய எதுவும் ஒன்றும் இல்லை என்று சொல்லக்கூடிய மற்ற வேறுபாடுகள் எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளக்கூடிய தன்மை. நீங்க இந்த ரெண்டு வார்த்தையும் வச்சுக்கிட்டு நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னா, நமக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா, இப்ப இந்துத்துவங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி RSS ஐடியாலஜி சித்தாந்தம். அந்த இந்துத்துவங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா இந்துக்கள் எல்லோரும் இணைக்கக்கூடிய தத்துவமாக அது தன்னை காட்டுது, தன்னை பாவித்துக் கொள்ளுகிறது, அப்படி பரப்பி கொள்ளுகிறது. ஆனா அந்த இந்துத்துவங்கிறதுக்குள்ள உள்ள புகுந்து பார்த்தாச்சுன்னா என்ன வருது, மிக குறிப்பாக வர்ணாசிரம தர்மம் வருது, அல்லது சனாதன தர்மம் வருகிறது. அப்ப வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மம்னு வரும்போது என்ன வந்துருன்னா, அதுல கடைசியாட்டு என்ன இருந்தது, பிராமணியம் விடுகிறது, அல்லது வைதீகம் விடுகிறது. மொத்த இந்துத்துவம்னு பேசக்கூடியதுக்குள்ள அதனுடைய சென்ட்ரல் பாயிண்ட்ங்கிறது எப்போதுமே வைதீகம் தான். அந்த வைதீகம் என்பது பிராமணியத்தோடு இணைந்தது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா ஜாதிங்கிறது இன்னைக்கு ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது இந்தியாவில். ஒன்னு ரெண்டு இல்லை, ஆயிரக்கணக்கான ஜாதிகள் இருக்குது. அந்த ஜாதிகளை நீங்க வடிகட்டி கொண்டு வந்தாச்சுன்னா கடைசி என்னது, வர்ணம் அல்லது அவர்ணர்கள் அல்லது வர்ணாசிரம தர்மம் அல்லது வர்ணாசிரம தர்மத்துக்கு வெளியே உள்ளவங்க என்று நாம் பிரிச்சு எல்லாம் காட்டலாம். அதில் காட்டி வரும்போது அதுக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜாதி அமைப்புக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பிராமண ஜாதிங்கிறது தான் மையம். இப்ப இங்க நீங்க ஒரு சின்ன ஒரு ஒட்டு போட்டு பாத்தீங்கன்னா வைதீகமும் பிராமணியமும் ஒண்ணுதான். இப்ப நீங்க அந்த வார்த்தை பாருங்க, ஒற்றை ஈயம். அந்த ஒற்றை ஈயங்கிறது இப்படிதான் வருது, பிராமணியம் அல்லது பிராமணன் அல்லது வர்ணாசிரம தர்மம் அல்லது சனாதன தர்மம் அதுக்குள்ள நிக்குது.
இதெல்லாம் இணைச்சு பார்க்கும்போது அப்ப ஜாதியம்ங்கிறது வந்து வெறுமனே நாம வந்து கற்பனை பண்ணக்கூடிய ஏதோ அங்க இங்க மட்டும் ஜாதி இருக்குது, ஜாதி என்பது இந்தியாவுடைய சாபக்கேடு என்ற முறையில போக முடியல. ஏன்னா ஜாதி தான் இந்திய யதார்த்தத்தினுடைய மையம், இல்லாட்ட அதனுடைய அடிப்படையான உண்மை அதுக்குள்ளதான் இருக்குது. அதை நம்ம வந்து இன்னமும் கணக்கில் எடுக்காததனுடைய விஷயம் தான் இந்திய யதார்த்தத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஜாதிங்கிறது அடித்தளமா அல்லது மேற்கோப்பாங்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் அதை மேற்கோப்புன்னு ஒதுக்கி தள்ளிடுறாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அது வந்து என்னது அடித்தளமாகவும் இருக்குது, மேற்கோப்பாகவும் இருக்குங்கிறத உண்மை. ஜாதி என்பது ஜாதி வந்து ஒரு வகையில பாத்தீங்கன்னா பொருளாதார அடித்தளமாக இருக்குது. ஏன்னா ஒரு காலத்துல எல்லா ஜாதிகளுக்கும் சொத்துரிமை கிடையாது, நிலத்தை உரிமை வைக்க முடியாது. பொருளாதார உரிமைகள் மேல் ஜாதிகளுக்கு மட்டும்தான் உண்டு. அதே விஷயம்தான் ஜாதி என்பது அரசியலாகவும் இருக்கிறது. மேல் ஜாதிகள் மட்டும்தான் இந்த நாட்டினுடைய அரசியல் நடத்திட்டு வந்திருக்குது. அதே போல ஜாதி என்பதும் பண்பாடாகவே இருக்குது. பண்பாட்டு துறையிலும் மேல் ஜாதிகள் தான் ஆதிக்கம் செலுத்துது. அப்படி பார்த்தீங்கன்னா ஜாதிங்கிறது வந்து எக்கனாமிக் பேசிஸ்ல இருக்குது, பொலிட்டிக்கல் ஓரியன்டேஷன்ல இருக்குது, கல்ச்சரல் லெவல்ல இருக்குது. எல்லா 3 அடிப்படைகளையுமே ஜாதி இருக்கு. ஆனா ஜாதிங்கிறது வந்து ஒரு விஷயமாட்டு பார்க்கக்கூடிய தன்மை வந்து விட்டுட்டு எல்லாம் தழுவி ஒரு முறையை பார்த்தாச்சுன்னா நல்லா இருக்கும். அதைத்தான் இன்னொரு வகையில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உதாரணமாட்டு பாத்தீங்கன்னா இந்த ஒற்றை ஈயம் எப்படி செயல்படுது அல்லது மொத்தத்துவம் எப்படி செயல்படுதுன்றதுல வந்து இன்னைக்கு நம்ம டெரன்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் அந்த கலாச்சாரங்களுடைய துறை வச்சுட்டு நிறைய விஷயங்களை பேசிட்டு வர்றதுன்னு பார்த்தோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவில் இன்னைக்கு என்ன இருக்குது, இந்திய ஜனநாயக அமைப்புல அரசியல் அமைப்புல வந்து 3 பிரிவுல நம்ம பேசுவோம். ஜனநாயக அமைப்பு உள்ள ஒரு பக்கத்துல அரசு, இன்னொரு பக்கத்துல நாடாளுமன்றம், இன்னொன்று நீதித்துறை, 3 பிரிவுகாட்டு பிரிப்போம். 3க்கு இடையில அதிகாரங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு அமைப்பினுடைய அதிகாரம் இன்னொரு அதிகாரத்துல போய் தலையிட முடியாது. அரசனுடைய அதிகாரத்துக்குள்ள நாடாளுமன்றம் போக முடியாது, அல்ல நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரத்துக்குள்ள வந்து நீதித்துறை வர முடியாதுங்கிற பிரிவுகள்லாம் இருந்தாலும் கூட இன்றைக்கு பாத்தீங்கன்னா கழிஞ்ச 10 ஆண்டுகளாக பாத்தீங்கன்னா எல்லா இடமும் ஒரே போலதான் இருக்கு. இந்த இந்துத்துவ அரசுக்கு ஆதரவாக, மோடி அரசுக்கு ஆதரவாக எல்லா விஷயங்களும் மாற்றப்பட்டு விட்டன. கடைசியாக நீதித்துறையும் மாற்றப்பட்டு விட்டது. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா பத்திரிகை துறைங்கிறது ஊடகத்துறை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். பிரிண்ட் மீடியா, விஷுவல் மீடியா எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குள்ள என்ன இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரிண்ட் மீடியாவிலும் சரி அல்லது விஷுவல் மீடியாவிலும் சரி எல்லாத்துக்குள்ளயுமே கார்பரேட் மீடியா வந்துட்டு, கார்பரேட்டினுடைய கை வந்துட்டு, கார்பரேட்டுகள் கையில தான் இருக்குது. இந்தியாவில் எந்த செய்திகள் வெளியிடப்பட வேண்டும், எந்த செய்திகள் பரப்பப்பட வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடியது அவங்களாட்ட ஆயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க, ஒற்றை ஈயம் செயல்படுது, மோனிசம். ஒரு விஷயம் மட்டும்தான் நிக்குது உள்ளுக்குள்ள, மொத்தத்துவம், டோட்டலைசிங், எல்லாத்தையும் டோட்டலைசிங் பண்றாங்க. இங்கதான் அந்த பிரச்சனை. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பதான் ஒரு கவுண்டர் நரேட்டிவ் உருவாயிருக்கு. கழிஞ்ச 10 ஆண்டுகளாக நரேட்டிவே இல்லை. ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் உருவாக்கின நரேட்டிவை எதிரிடத்துக்கே பெரிய சிக்கலாட்டாய் போச்சு. அல்லது எதிரிட்ட குரல்கள் எதுவுமே வெளியே கேட்கல, அல்லது அந்த குரல்கள் அமுக்கப்பட்டது. இப்ப இந்த 2024 தேர்தலை ஒட்டிதான் மீண்டும் ஒரு ஜனநாயக குரல், மக்களுடைய குரல் எல்லாம் கிளம்பி வருது. அப்ப நம்ம வந்து இந்த இடத்துல தான் இந்த ஒற்றை ஈயம்ங்கிறதும் மொத்தத்துவங்கிறதும் ஜாதியத்துக்கு எப்படி ஆதரவாக இருக்குது, இல்லாட்ட ஜாதியத்தை எப்படி தாங்கி பிடிக்குது, இதை புரியும் போது நம்ம இந்திய சமூகத்தை புரிய முடியுங்கிறது ஒண்ணு. அப்ப அந்த இந்திய சமூகத்தை புரிய வரும்போது என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல இந்த தத்துவ சிந்தனையுடைய இடம் நமக்கு வருது. இந்தியாவை புரிந்து கொள்வதற்கு, இந்தியாவுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிந்து கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை இருக்குது? இந்திய தத்துவத்தினுடைய தன்மைகள் இல்லாட்ட அதனுடைய அடிப்படைகள் நமக்கு மிக 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 எப்படி நமக்கு வந்து மார்க்சியம் நமக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறதோ அதுபோல அந்த மார்க்சியத்தினுடைய வெளிச்சத்தில் இந்திய தத்துவத்தை நுணுகி பார்க்கும்போது இந்திய பிரச்சனைகள் நமக்கு தெளிவாக தெரியும். இந்த ஜாதியம்ங்கிறது வந்து வெறுமனே ஒரு சாதாரண விஷயம் மட்டும் பார்க்க கூடாது. ஏன் பார்க்க கூடாதுன்னா இந்திய சமூகம் வந்து நீங்க 1000 ஆண்டுகளாக ஏன் ஒரு டைப்லே போயிட்டு இருக்குதுங்கிறதுக்கு காரணமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜாதியம் தான். அந்த ஜாதியத்தினுடைய பிடியிலிருந்து இந்தியா விடுபடவே இல்லை. இன்றைக்கும் நாகரிகம் வந்திருக்கலாம், பெரிய தொழில்நுட்பம் உருவாயிருக்கலாம், அல்லது விஞ்ஞானம் பெரிய அளவுக்கு வளர்ந்துருக்கலாம், சந்திரனுக்கு எல்லாம் போயிட்டு வரலாம், எல்லாம் கரெக்ட். ஆனால் இன்றைக்கும் இந்திய மனத்தை ஆட்டி படைப்பதில் வந்து ஜாதியத்தினுடைய இடம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான இடமாட்டு இருக்கு. அதான் நம்ம கேஏஜியை வச்சு சொன்ன ஒரு விஷயம்.
எனக்கு அதே போல எனக்கு ஒரு ஞாபகம் வருது. ஒரு நிகழ்ச்சிக்கு கேஜே நாகர்கோவிலுக்கு வந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியை முடிச்சுட்டு ராத்திரி ராமானுமே ஊருக்கு கிளம்புறாரு. நாகர்கோவில் இருந்து ஊருக்குங்கிறது அவருக்கு அங்க தேசம் நம்முடைய வட மாவட்டங்களுக்கு போகணும். அவ்வளவு தூரத்துக்கு டிராவல் பண்ணி போறது. ராத்திரி ராமனே ஒரு கிளம்பி போறாரு. என்னன்னு கேட்டாச்சுன்னு சொல்லி வேற இல்ல, போயாகணும். ஏன் போயாகணும்னா, நாளைக்கு என்னுடைய ஊர்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. சபாநாயகர் தமிழ் குடிமகன் வந்து அந்த நிகழ்ச்சிக்கு வராரு. அந்த நிகழ்ச்சியில எனக்கு என்ன கௌரவிக்கிறாங்க, எனவே நான் போயாகணும். ஏன்னா அவருடைய சொந்த ஊர்ல அவர் நடக்க முடியாத தெருக்களில், செருப்பு போட்டு நடக்க முடியாத தெருக்களில் இவர் போய் அந்த மேடையில் தன்னுடைய அந்த கௌரவத்தை வாங்குவதை வாழ்க்கையில மிக மிக முக்கியமாட்டு கருதினார். அப்பதான் அதுக்கு ஜாதி எங்க இருக்குங்கிறது தெரியும். ஜாதி எப்படிப்பட்டது. இன்றைக்கும் நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கிறது ஜாதிங்கிறது நமக்கு தெரியாது. நம்ம பொதுவா ஆனா ஜாதி வந்து அந்த அந்த அடித்தட்டுல நிக்கக்கூடியவனுக்கு தான் அதனுடைய வேதனை தெரியும், அதனுடைய வலி தெரியும், அது எப்படிப்பட்டதுன்னு தெரியும். அவனுடைய கும்பி எரியக்கூடிய ஒரு விஷயம் அது ஜாதிங்கிறது நம்ம பார்க்கும்போது. ஆனா அந்த ரியாலிட்டி நம்ம கணக்கில் எடுக்கணும். அந்த ரியாலிட்டி கணக்கில் எடுத்தாச்சுன்னா அப்ப அந்த விஷயத்துல வந்து நமக்கு வந்து நம்முடைய இந்த தத்துவ சிந்தனையில வந்து நம்முடைய முட்டுமோனம் செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயமே அந்த விஷயங்களை பேசும்போதே இந்திய சமூகத்தோடு இந்திய யதார்த்தத்தோடு இணைத்து பேசுகின்ற போது நமக்கு கிடைக்கக்கூடிய வெளிச்சங்கள் மிக முக்கியமான வெளிச்சங்கள் நினைக்கிறேன். அந்த வகையில் அந்த வெளிச்சங்களை நமக்கு இங்கே இந்த திரையில் வந்து காட்டக்கூடிய தம்பி டெரன்ஸனுடைய பணி மிகச்சிறப்பு. டெரன்ஸுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அதே போல தமிழ்தாய் வாழ்த்து பாடிய ஜார்ஜ், இசைப்பாடல் பாடிய அருமை தம்பி சந்திரசேகர், அதே போல அருமையான ஒரு தலைமை உரையை நமக்கு ஆற்றிய அருமை தோழர் ரமணி மற்றும் இந்த மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட தோழர்கள், அதுபோல முகநூல் நேரலையில் கலந்து கொண்ட தோழர்கள் எல்லோருக்கும் ஜீவானவ சிந்தனை பள்ளியின் சார்பில் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நம்ம டெரன்ஸ பேச சொல்லலாம். தோழர்கள் அனைவருக்கும் நன்றி. சில முக்கியமான விவாதங்களை வந்து நம்ம எழுப்பி இருக்கிறோம் இந்த உரையாடல் மூலமாக. அதுல முக்கியமான விஷயம் வந்து தோழர் சுப்பிரமணியன் தோழர் வந்து அதே போல நிறைய உதாரணங்களை சொல்லி இந்த விஷயங்களை நம்ம எவ்வாறு இன்னும் புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு சொல்ற ரொம்ப இயல்பான உதாரணங்களோடு அவங்க கொடுத்தாங்க. அது அவங்களுக்கும் நன்றி. இதுல வந்திருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விவாத புள்ளி இந்த மண்ணுக்கேத்த மார்க்சியம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இது உண்மையாவே மார்க்ஸ் பேசினாரா மண்ணுக்கேத்த மார்க்சியம் அப்படின்னு சொன்னா, மார்க்ஸே வந்து மண்ணுக்கேத்த மார்க்சியத்தை தான் பேசினார். இத குறித்து வந்து என்ன ஒரு சின்ன ஒரு இடம் வந்து ஒரு இடம் மட்டும் நான் சொல்றேன். நிறைய இடங்கள்ல அதுல மார்க்ஸ் பேசியிருக்காரு இந்த விஷயத்த, மண்ணுக்கேத்த மார்க்சியம் அப்படின்னு சொல்ற விஷயத்த. என்ன அது வந்து ஒரே இடம் மட்டும் சொல்றேன். என்னன்னா, அவர் வந்து மிக்கலாவெஸ்கி அப்படின்னு சொல்றவருக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் ஒன்று கொடுக்குறாரு 1870களில். அதுல மிக்கலாவெஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, மார்க்ஸை வந்து டைரக்டா வந்து மார்க்சிய தியரியை வந்து டைரக்டா ரஷ்யாவில் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்ற ஒரு கேள்வியை வைக்கும் பொழுது மார்க்ஸ் வந்து அவருக்கு ரிப்ளை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னு சொன்னா, நான் வந்து மேற்கு ஐரோப்பிய மார்க்சிய இதுல சமூக சூழலை வந்து புரிஞ்சிட்டு அதை அடிப்படையாக வச்சுதான் என்னோட கோட்பாடுகளை நான் உருவாக்கி இருக்கிறேன். நீ ரஷ்ய சமூகத்தை புரிஞ்சு அந்த சமூகத்திலிருந்து எப்படி வந்து புதிய கோட்பாடுகளை உருவாக்கி இந்த சுரண்டல் முறைகளை நீ எப்படி ஒழிக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் பார்க்கணுமே ஒழிய, டைரக்டா என்னோட தியரியை வந்து எடுத்துட்டு கொண்டு போய் ரஷ்ய சமூகத்துல பொருத்தி பார்க்கறது அப்படின்னு சொல்றத, நீ ஒரு பக்கம் என்னை ரொம்ப ஹானர் பண்ற மாதிரி இருந்தாலும் ஐ ஃபீல் ஹியூமிலியேட்டட் அப்படின்னு சொல்ற ஒரு வாஷை ரொம்ப அற்புதமா அந்த இடத்துல பேசுறாரு. நான் எனக்கு இந்த இடங்கள்லாம் பார்க்கும் பொழுது உண்மையாவே இந்த மாதிரி மண்ணுக்கேத்த மார்க்சியம் அப்படின்னு சொல்றது கேலி பண்ற கிண்டல் பண்ற இந்த மார்க்சியர்கள் உண்மையாவே மார்க்சியம் அப்படின்னு சொல்ற ஒரு இடத்துக்கு கேள்வி கொண்டு வர்றேன் நான். அவர்கள் நம்மளை வந்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்றது போது உண்மையாகவே எனக்கு
உடனே வர்ற ஒரு வார்த்தை, அது ரொம்ப ஹார்ஷா கூட இருக்கலாம். அந்த மண்ணுக்கு ஏத்த மார்க்சியத்தை எதிர்ப்பவர்கள் தான் மூடர்கள் அப்படின்னு சொல்றது. அவர்கள் மூடர்கள் தான். அது என்ன, அவர்கள் மார்க்சியம் அப்படி மார்க்சியவாதிகள் என்று சொல்லிக் கொண்டாலும் கூட மார்க்சியத்தையே படிக்காதவங்க தான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மார்க்ஸ் எந்த இடத்துலயுமே என்னோட தியரியை கொண்டு போய் எல்லா அந்த உலக பொதுமறையாக இந்த தியரி எல்லா இடத்துக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி மார்க்ஸே எந்த இடத்துலயும் ஒத்துக்கிட்டது இல்லை. அவர் உன்னோட சமூகத்திலிருந்து நீ அந்த சமூகத்தினுடைய வரலாறை படிச்சு அந்த பொருளியல் மாற்றங்கள் என்னெல்லாம் நடந்திருக்குன்றத படிச்சு இந்த அடிப்படையில உன்னுடைய தியரியை உருவாக்குன்றதுதான் மார்க்ஸ், ஏங்கல்ஸ் எல்லாருமே பேசினது. இப்படி இருக்க சூழ்நிலையில மண்ணுக்கேத்த மார்க்சியத்தை கிண்டல் பண்றவங்க அப்படின்றவங்க ஒண்ணு மூடர்களா இருக்கணும், அல்லது ரியாக்ஷனரி ஃபெல்லோஸா இருக்கணும். தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றதுதான் என்னுடைய கருத்து. கொஞ்சம் நான் இதை இந்த வார்த்தைகள் உபயோகிக்கிறதுன்றது கொஞ்சம் நம்ம இது ஒரு ரொம்ப ஹார்ஷா இருந்தா கூட இதுதான் ஒரு நிதர்சனம் அப்படின்னு சொல்றதுதான் என்னால புரிய முடிகிறது. ஏன்னா ஒண்ணு எய்தர் மூடர் ஆர் ரியாக்ஷனரி ஃபெல்லோஸ். ஏன்னா மற்றவர்களுடைய தெளிவை புரிந்து கொள்ளாமல் அதுல நம்ம ரொம்ப இயல்பா நம்ம தமிழ்ல ஒண்ணு சொல்லுவோம்ல, என்ன அந்த எல்லாரும் ஊர்ல இதா இருந்தாங்கன்னா இது ட்ரெஸ் போடாம இருந்தாங்கன்னா அவனும் ட்ரெஸ் போடாம இருக்கவன் தான் அறிவாளி. ட்ரெஸ் போட சொல்றவன் மூட்டை அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் தான். அவர்கள் நம்மளே மூடர்கள் என்று சொல்வது என்பது மார்க்சியத்தை உண்மையாகவே படிக்காதவர்களாகத்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றது. நிறைய விஷயங்கள், நிறைய தெளிவுகள்லாம் மேற்கத்திய கங்காண்ணன் சொன்னது போல மேற்கத்திய மார்க்சியம், அரபு மார்க்சியம், கருப்பியன மார்க்சியம், எத்தனை விதமான மார்க்சியங்கள். ஒவ்வொரு மார்க்சியத்திலையும் அந்தந்த சமூக சூழலை உட்கொண்டு அதை நன்றாக படித்து அந்த இடத்துல எப்படி மார்க்சியத்தை அப்ளை பண்றது, சுரண்டலுக்கு எதிரான ஒரு போராட்ட அமைப்பை எப்படி உருவாக்குவது அப்படின்னு சொல்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் எல்லா இடங்கள்லையும் விதவிதமாக பேசி இருக்கிறார்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் உட்கொள்ளாமல் வெறுமனே மார்க்ஸ் பேசிய அந்த மேற்கத்திய மேற்கத்திய அந்த சமூகத்தினுடைய அந்த வரலாற்று அந்த பொருளாதார நடைமுறைகளை மட்டும் மேற்கொண்டு அவர் அங்கு உருவாக்கிய அந்த கோட்பாடுகளை இங்கே டைரக்டாக அப்ளை பண்ணுவது என்பது எந்த இடத்துலயுமே மார்க்ஸே கொந்தளிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்றதா. இன்னைக்கு ஒரு வேளை இருந்திருந்தாரு அப்படின்னு சொன்னா மார்க்ஸே கொந்தளிச்சிருப்பாரு. ஏன்டா இப்படி கொலை படுத்தி எடுக்கிறீங்க, என்ன நான் என்னடா சொன்னேன் உங்களை, ஏன் என்னை போட்டு இப்படி படுத்தி எடுக்கிறீங்க, நான் உன் சமூகத்தை நீ படி அப்படின்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு தான் அவரு புலம்பி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சரி, நம்மளும் புலம்பி இப்படியே போவோம். ஓகே, நகர்வோம் தொடர்ந்து. சரி, அதே போல தோழர் காமு அவர்கள் கேட்ட கேள்விக்கு கங்காண்ணனே ஒரு இடத்துல பதில் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பிராமணியம் என்பது எவ்வாறு ஒற்றைத்துவப்படுத்துகிறது அப்படின்றது, அது ஒரு மல்டி டைமென்ஷனாலிட்டி அப்படின்றதெல்லாம் இல்லை. அந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகிப்பது கூட ஒரு அப்பேரண்டா இது ஒரு மல்டி டைமென்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தாலும், காட்சிக்காக அப்படி இருந்தாலும், அது ஒரு குடையின் கீழாக மக்களை வரிசைப்படுத்துவது அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பு. ஆக இது வெறுமனே ஒன் டைம், இது மல்டி டைமென்ஷனாலிட்டி இல்ல. ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு பண்பாட்டு ரீதியாக ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு விதமான உரிமைகளை வழங்குவது என்ன அப்படின்னு சொல்றது என்பது அது ஒரு படிநிலை சமூக அமைப்பை உருவாக்குவதற்கான ஒரு விஷயம். இந்த படிநிலை சமூக அமைப்பு என்பது ஒரு ஒற்றை கொடையின் கீழாக உருவாக்கப்படுவது. ஏன்னா வராதவன் எல்லாருமே இந்த தீட்டானவர்கள் என்று சொல்லுவது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவது என்பதுவே இது ஒரு ஒற்றையம் அல்லது ஒரு மொத்தத்துவம் அப்படின்னு சொல்றதுதான். இதுக்கு ஒரு மல்டி டைமென்ஷனாலிட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து விவாதங்களை நாம் மேற்கொள்வோம், உரையாடல்களை மேற்கொள்வோம். நன்றி தோழர்களே. சரி, எனக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து. நம்ம இப்போ டெரன்ஸ் பேசும்போது ஒரு கருத்து சொன்னதுல அப்படியே மண்ணுக்கேற்ற மார்க்சியம் பேசக்கூடியவங்க மூடர்கள் என்று சொல்ல முடியுமாங்கிறதுல எனக்கு ஒரு சின்ன கேள்விக்குறி இருக்கு. ஏன்னா நான் அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னா அவங்களுடைய தோழர்கள் தான். இப்போ இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தாச்சுன்னா இப்போ நம்முடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பார்வை வைக்குது, அது தேசிய ஜனநாயகம் என்ற ஒரு பார்வை வைக்கிறது.
அப்புறம் நீங்க வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போயிடுச்சுன்னா அது வந்து மக்கள் ஜனநாயகம் என்ற ஒரு பார்வை வைக்குது. அதான் இந்தியாவுடைய புரட்சியினுடைய எல்லையை சொல்லக்கூடியது. இந்தியாவில் தேசிய ஜனநாயக புரட்சிங்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், மார்க்சிஸ்ட் கட்சி சொல்லக்கூடியது மக்கள் ஜனநாயகம் தான் நம்முடைய நோக்கம், நம்முடைய லட்சியம்னு சொல்லுது. இந்தியாவில் நீங்க நக்சலைட் குரூப் வந்தாச்சுன்னா அவங்க எல்லாரும் புதிய ஜனநாயகம் என்ற ஒரு விஷயத்த பேசுறாங்க. அங்க பேச வரும்போது அங்க என்ன பிரச்சனைன்னா, ஒரு குரூப் இல்ல, நூற்றுக்கணக்கான குரூப்புகள் இருக்குது நக்சலைட்ல, ஒன்னொன்னும் ஒவ்வொரு வித்தியாசமும். அப்ப என்னன்னா, இதுல மார்க்சியத்தை வச்சு பேசும்போது மல்டிபிளாட்டு பேச முடியுமா? மல்டிபிளாட்டு பேச முடியும். ஏன்னா நான் பார்க்கக்கூடிய கூட இந்த மண்ணுக்கேற்ற மார்க்சியம்னு பேசக்கூடிய தோழர்கள் கூட அவங்ககிட்ட என்ன ஒரு இடம் இருக்குன்னா, அவங்க வந்து மார்க்சியத்தினுடைய அந்த கிளாசிக்கல் கூடிய இடத்துல நின்று, அடிப்படை மார்க்சியம் கூடிய ஒரு இடத்துல நின்று, அதுதான் பிரச்சனை. அடிப்படை மார்க்சியம், மார்க்ஸ் பேசின ஃபண்டமெண்டல்ஸ். அது இப்போ நம்ம டெரன்ஸே அருமையாட்டு ஒரு பதிவு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சுன்னா, மார்க்ஸே அப்படி நினைக்கலங்கிறது. அதுக்குதான் என்ன வரும்னா, நம்ம ஏங்கல்ஸ்னுடைய ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை வரும்னா, மார்க்சிசம் இஸ் நாட் எ டாக்மான்னு சொல்லுவார். மார்க்சியம் என்பது வரட்டுவாதம் அல்ல, மார்க்சியம் என்பது வாய்ப்பாட்டு சூத்திரம் அல்ல, இட் இஸ் எ கெய்ட் டு ஆக்ஷன் சொல்லுவார். இது செயலுக்கான ஒரு வழிகாட்டி மார்க்சியம். மார்க்சும் ஏங்கல்ஸும் கொண்டு வந்த கருத்துக்கள், தத்துவ நிலைப்பாடுகள் எல்லாமே ஒரு கெய்ட் டு ஆக்ஷன் தான். இதே இதை நம்ம லெனின் எடுத்து பேசுவோம். ஏங்கல்ஸ் சொன்ன அதே வார்த்தையை எடுத்து வைத்து அவரு லெனின் பேசுவார். இதை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் மார்க்சியத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றே அர்த்தம் அவர் லெனின் சொல்லுவார். மார்க்சியத்தை டாக்மாவை பார்க்கறது மிகப்பெரிய பிளண்டரை கொண்டு வந்துடும். அப்ப இது ஒரு சிக்கல் இருக்குது. இந்த சிக்கல்ங்கிறது ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் உள்ள சிக்கலாகவோ இந்தியாவில் உள்ள சிக்கலாக பார்க்கல, உலகம் முழுவதும் இருக்குது. உலகம் முழுவதும் ஒரு பக்கத்துல அந்த ஃபண்டமெண்டலிசம் பேசக்கூடிய தோழர்கள் இருக்கிறாங்க. அது என்ன காரணம்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அப்படி வரும்போது என்னன்னா, அவங்களும் கூட நம்முடைய தோழர்கள், இல்ல இயக்கத்துல இருக்கக்கூடியவங்க, அவங்களும் சமூக மாற்றத்திற்காக நிற்கக்கூடியவங்க தான் என்ற வகையில வந்து நான் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து ஒரு தோழமையான ஒரு உரையாடலோடு, தோழமையான ஒரு விவாதத்தோடு கொண்டு போக வேண்டும் என்றுதான் நாம செய்யணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னா, ஆப்போசிட் வியூங்கிறது நம்மள மறுத்தக்கூடாதே. டோட்டலைசிங்கிறது போல ஒரு ஆப்போசிட் வியூ இருக்குது. நமக்கு நம்ம நினைக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இருந்தாலும் கூட அதுவும் நிக்கட்டு. ஏன்னா காலம் நாளைக்கு தீர்மானிக்கும் எது சரி எது தவறு என்பதை காலம் தீர்மானிக்கும். மார்க்சியத்தை புரிந்து கொள்வதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்றைக்கும் 21ஆம் நூற்றாண்டில் அது வந்து ஹீட்டட் டாபிக் தான். மார்க்சியத்தை வந்து இப்போ வந்து எல்லாரும் இன்னும் படிச்சு முடிச்சுட்டுன்னு சொல்ல முடியும். ஏன் சொல்ல முடியலன்னா, மார்க்சும் ஏங்கல்ஸும் எழுதிய எல்லா எழுத்துக்களும் இந்த உலகத்தையும் வந்து சேரலன்னு. அவங்களுடைய எழுத்துக்கள் இப்ப தொகுக்கப்பட்டு இப்பதான் வந்துகிட்டே இருக்குது. இன்னும் முழுக்க அந்த தொகுப்புகள் வந்தே முடியல. சரி, அந்த தொகுப்புகளை வந்து உலகம் முழுவதும் அது பரவி மார்க்ஸ் ஏங்கல்ஸ் எழுதுனது இவ்வளவுதான் எழுதியிருக்கிறாங்க எல்லாம் வச்சுட்டு வரும்போது, மார்க்சியம்ங்கிறதே புதிதாக அது பிறந்துகிட்டே இருக்கு, அந்த லெவல்ல இருக்குது. அப்போ என்னன்னா, நம்ம இதுல வரும்போது அவங்க இந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய, அது அந்த மார்க்சிய அடிப்படைகள்ங்கக்கூடிய நிலையிலிருந்து பேசக்கூடிய தோழர்கள் கூட நம்முடைய தோழர்கள் என்ற ஒரு எண்ணத்தோடு நாம் அணுகுவோம். அவங்களுடைய கருத்துக்களை நம்ம வந்து இது பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இது ஒரு நம்முடைய இந்த பழைய ஒரு வேனிட்டி ஃபீலிங் நம்மகிட்ட முடியாது. இந்த காலத்துல இந்த கருத்து நிலையில வந்து ஒரு டிபேட் டயலாக் தான், விவாதங்களையும் உரையாடல்களையும் கொண்டு போவதுதான் இன்றைய ஒரு நிலை என்ற முறையில அந்த தோழர்களும் நம்முடைய தோழர்கள் என்ற ஒரு எண்ணத்தை நாம் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வேற ஒன்றும் இல்லை, அது ஒரு நம்ம இந்த இடத்துல பேசி வரும்போது நம்ம வந்து கருத்து நிலை அதற்கு எதிரான கருத்துக்கள் வந்தாலும் கூட அதுவும் கூட நம்முடைய தோழர்கள் தான் என்ற உணர்வோடு இந்த நிகழ்வை நாம் வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். தோழர் ரமணி, முடிச்சிடலாம். சரி, எல்லா தோழர்களுக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.